வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்துல தெருநாய்களை குறித்து பாத்தீங்கன்னா முழுக்க டெல்லியில இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோர்ட் ரூலுக்கு எதிராக பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள்லாம் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாட்டுல தெருநாய்களோட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அதிகமா தமிழகத்துலதான் தெருநாய் கடினால அவதிப்படுற மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்ஸும் சொல்லுது. இது சம்பந்தமான சப்ஜெக்ட் நம்ம போன வருஷமே பேசியிருக்கோம் அப்படிங்கறதுனால இன்னைக்கு கொஞ்சம் அப்டேட்டடா நிறைய அதை பத்தி நம்ம பேச வேண்டிய இருக்கு. இது குறித்து பாரி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். நம்ம தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச போறோன்ற ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியா ரெகுலேட் பண்ணல அப்படிங்கறத நம்ம போன வாட்டி பேசின வீடியோலும் பேசியிருக்கோம். அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதான் இங்க இருக்க நம்ம மக்கள்கிட்ட இருக்க ரொம்ப ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருக்காங்க. ரெண்டாவது நம்ம என்ன சொல்றோங்கிறதோடைய ரூட் வேர்டையே போய் உள்ள புரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப பிரச்சனை இருக்கிறத யாரும் இங்க மறுக்கல. பிரச்சனைக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். சரி இருங்க, அதுக்கு முன்னாடி அதான் சொல்ல வந்தேன். இன்டரப்ட் பண்ண வேணாம்னு பார்த்தா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச நீங்க சாப்பிடுவீங்க, நான் சாப்பிட்ற கறியை நீங்க சாப்பிட மாட்டீங்க. அதுக்காக என்னைக்கா ஒரு நாள் வரும் நீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு நீங்க என்கிட்ட சொன்னதே இல்லை. நான் சாப்பிட்றேன், நீங்க சாப்பிட்றேன். இப்போ என்னன்னா, நீங்க வெஜிடேரியனா இருந்துட்டு போங்க, நான் நான் வெஜிடேரியனா இருந்துட்டு போறேன், என்ன வர இருந்துட்டு போனோம். ஆனா மத்தவங்களோட உணவு விஷயத்துல தலையிடுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தவறான சில விஷயங்களை சொல்லி மக்களுடைய ஊட்டச்சத்தை குறைக்கிறதுங்கிறதுக்கு நம்ம எப்பவுமே எதிராக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் வீகனிசம் அப்படிங்கிற விஷயமா இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்ஜிபிடிக்கு எதிர்க்கிறோம். ஆனா அவனை போய் நம்ம குரவலிய கடிச்சு வைக்க போறல. வீகனிசத்தை ஒருத்தன் ஃபாலோ பண்றான், அவனை போய் நம்ம தடுத்து நிறுத்து கையை பிடிச்சி சாப்பிட விட போறதில்ல. அப்படி வீகனிசத்துக்கு எதிராக நம்ம காணொலிகள் பண்ணியிருக்கோம். இப்ப அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு வீகனிசத்துக்கு எதிராக நம்ம பண்ணல. நம்ம நான் சொல்லிடுறேன். அதாவது வீகனிசம்ங்கிறது அவங்களுடைய பிலாசபி. தாராளமா அதை அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம். நமக்கு அதுல பிரச்சனை கிடையாது. இன்ஃபேக்ட் அது எங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்க எல்லாம் கறி சாப்பிடாம இருக்கும்போது மட்டன் ரேட் எல்லாம் குறையும். இல்ல இவங்க நிறைய பேர் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க கறி சாப்பிடாம இருந்தீங்கன்னா மட்டன் ரேட் உண்மையில குறையும். நாங்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அஃபோர்டபுளா இருக்கும். இப்ப என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிடாம இருங்க, சாப்பிடுங்க, அது உங்க விருப்பம். ஆனா நீ சாப்பிடக்கூடாதுங்கிறதா வீகனிசம். கில்ட் ட்ரிப் பண்ணக்கூடாது. நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, நீ கொலை பண்ற, நீ கொலைகாரன் அப்படின்னு சொல்லி நம்மள நம்ம தப்பானவர்கள் போல சித்தரிப்பதற்கு இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. சரி, அப்ப அதை நம்ம எதிர்க்கிறோம். உணவுல இந்த அரசியலை செய்யாத, இந்த அரசியலை தான் பல வருஷமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்கானுங்க. செய்யாத, ஒன்னும் இதை சாப்பிடலன்னா இது ஒரு நல்லது, இதை சாப்பிடலன்னா அதை விட நல்லது, அதை சாப்பிடலன்னா அதை விட நல்லதுன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஹைரார்க்கி, ஏதோ ஒரு மாதிரி ஒரு படிநிலை தான். கடைசி படிநிலையில ஒரு குடுமி இருக்கும். சோ இதுதான் ஒரு இதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க உணவுன்னு மதிச்சு அதனால வேற ஒரு மனிதன் பாதிக்காமல் இருக்கும் வரை நான் எனக்கு பிடிக்குது, அதனால உன் கையோட எலும்பை நான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னா அதுல ஒருத்த மனுஷன் சாப்பிடாண்டா அதை சாப்பிடக்கூடாது. இதுதான் நம்ம சொல்றோம். மிற்றபடி எல்லாமே சாப்பிடுவதற்கு உகந்ததுதான். இயற்கைக்கு பாதிப்பு இல்லாம அந்த உணவு இருப்பதுங்கிறது எத்திக்கல். இவ்வளவுதான். ஸோ எத்திக்கல் ஃபார்மிங் ஆஃப் எனி மீட் இஸ் ஓகே. இதுதான் மனித இனத்திற்கான நீதியா நம்ம பாக்குறோம். இதை நம்ம பேசியிருக்கிறோம் பல காணொலிகள்ல. வீகன் அஜெண்டாஸை பத்தி பேசியிருக்கோம். அதுல இருக்க குறைகள் நிறைகள் எல்லாம் பேசியிருக்கோம். இப்ப அரவிந்த்னு ஒரு அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் அனிமல் ஆக்டிவிஸ்ட். ஆனா இப்ப நாய் விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா பேசுவாருன்னு நினைக்கிறேன். பேசுவாரு கண்டிப்பா, ஏன்னா அவருக்கு அதுதான் பிரெட் அண்ட் பட்டர். சோ அவர் கண்டிப்பா பேசுவாரு. பட் அனைவரும் கொஞ்சம் காலம் தாழ்த்தி பேசுவாரு. ஏன்னா அவருக்கு அவசரமா எல்லாரையும் இப்ப வம்புக்கு இழுத்துட்டு இருக்காப்ல. அந்த மாதிரி வம்புக்கு இருக்கும்போது நம்மளையும் வம்புக்கு இழுத்துருக்காப்ல. ஏன்னா இப்ப கடந்த ஒரு வாரமாவே அவர் என்ன வீடியோ போட்டுட்டு இருக்காருன்னா, என் கூட டிபேட்டுக்கு வாங்க, நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், 15 லட்ச ரூபா கொடுக்குறேன், என் கூட டிபேட்டுக்கு வாங்கன்னு வீகன் அஜெண்டாக்கு எதிராக பேசக்கூடிய டாக்டர்ஸ், ஹெல்த் பேஸ்டா இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், ஹெல்த் பேஸ்டா அதனால எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்க எல்லாரும் நான்வெஜ் கட்டாயம் சாப்பிடணும், கட்டாயம் சாப்பிட்டாதான் உடம்பு ஏற்ற முடியும் அதுன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி பாலிடிக்ஸ் பேசுறவங்களையும் இதெல்லாம் அவங்களெல்லாம் பேசும்போது என்ன சொல்லல. நான் சரி நம்மள மறந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சிருக்காரு, சரி நம்ம பாரிசாலனுக்கு ஒரு மெசேஜை தட்டுவோம் அப்படின்னு. நீங்க தட்டுற மெசேஜே நான் பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். இதெல்லாம் ஒரு நிஜமாவே சொல்றேன், கம்ப்ளைண்டாவே சொல்றேன். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க வருணும் பாரியும் 4 வீடியோ போடுறவங்க, வருணும் பாரியும் பக்கத்துக்கு நகமும் சதியமா இருப்பாங்க, அவர்கிட்ட சொன்னா பாரிசாலன் என் கால் மெசேஜே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாரு. இவரு ரெஸ்பாண்ட் இல்லைங்க, நான் போனே நான் பக்கத்துல வச்சிருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், நான் போனை தள்ளி தான் வச்சிருப்பேன். அப்ப ஏன்னா அது இருந்துச்சுன்னா நமக்கு டென்ஷன் தான் வரும். ஒரு நாள் எனக்கு உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்பட போகுது, அப்ப கான்டாக்ட் பண்ணி நீங்க கில்ட்டிலேயே நீங்க பாருங்க, தமிழக அரசுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரியா? வருணா வள்ளல் மீடியால பேசுற வருணா அப்படம் ரைட். சோ இதுதான் விஷயம். இவர் என்ன இவருக்கு எனக்கு அதுவும் மெசேஜ் வாட்ஸ்அப்ல போட்டாவே நான் பாக்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். இவர் இன்ஸ்டாகிராம்ல அனுப்பியிருக்காரு போல, அது மெசேஜ் ரிக்வெஸ்ட்ல இருக்குது. ஓகேவா? திறந்து பார்த்தாதான் உண்டு. அது மாதிரி போயிருக்குது, நம்ம கவனிக்கல. அப்புறம் நம்ம கவனிக்கலங்கிறத அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. நம்ம யூடியூப் சேனல்ல கமெண்ட் அடிச்சிருக்காரு. இன்னும் நான் சொல்லிடுறேன்,
நிறைய பேர் நீங்க நம்புறீங்க யூடியூப்ல உட்காந்து நான் கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. கேவலமான கமெண்ட்டும் அது அப்படிதான் கிடக்குது. டெலீட் பண்றது நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோமா? இந்த கமெண்ட்டை டெலீட் பண்றது இப்போ நான் சொல்றேன், ஒரு கமெண்ட் கூட நாங்க டெலீட் பண்றதே கிடையாது. சில கமெண்ட்ஸ் வந்து யூடியூப் அல்காரிதமே வந்து அது மாடரேஷன்ல அது சில டைம்ஸ் நல்ல கமெண்ட்ஸும் கூட அது தூக்குது. அது என்ன ரீசன் நமக்கு தெரியல. அலோ ஆல் கொடுத்தோம்னா சில பேர் அந்த லிங்க் எல்லாம் வந்து போடுவாங்க. அலோ ஆல் ஸ்பாம் மெசேஜஸ் வரும். அது வந்து சேனலுக்கு பிரச்சனைங்கிறனால ஸ்பாம் மெசேஜஸா வருங்கிறனால அந்த அந்த மாடரேட் ஃபில்ட்ரேஷன் போட்டுருப்போம். நம்ம மாடரேட் இது பண்றோம். அதாவது 2வது லெவல்ல நம்மளோட கமெண்ட் மாடரேஷன் இருக்கும். அதுவும் நம்ம சொல்ல நம்ம உங்களுக்கே தெரியும், யூடியூபுக்கு இதுல வந்து அது பண்ணீங்கன்னா தான் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். இல்லைன்னா வந்து கெட்ட வார்த்தை போடுறவன் எழுதிட்டு இருப்பான். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த ப்ராடக்ட் வாங்க அந்த ப்ராடக்ட் வாங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பரை போட்டுருவாங்க, எல்லாம் அது போடுவான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கிறதுக்கு யூடியூபோட அல்காரிதம் வேலை செய்யுது. இவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, நம்ம இதுல வந்து கமெண்ட் அடிச்சிருக்காப்ல, அந்த கமெண்ட் வந்து உடனே தூக்கிடுச்சு. உடனே அவர் ஏதோ சினுங்குறாப்ல. அந்த சினுங்குனதெல்லாம் கேட்டீங்களா? நான் பண்ணி காட்டிடுவேன், வேணாம் பண்ணுங்க, நீங்க தான் நல்லா ஒத்துக்க மாட்டாருங்க அவரு. ஆமா சரி ஓகே, நீங்க நடுநிலையா நின்று பேசணும். சரி ஓகே. இவர் என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு கமெண்ட் அடிச்சிருக்காரு. வந்து ஸ்க்ரோல் கமெண்ட் அடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் அடிக்கிறாரு, அந்த கமெண்ட் காணாம போயிடுச்சு. அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னு அவரு 24 மணி நேரம் உட்காந்து கொடுமையை சொல்றேன் வந்து ரிப்ளை இது பண்ணிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே அவர் வந்து நான் வந்து ஏதோ ஒரு கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்றேன் அவர் நம்பிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டாப்ல. என்ன வீடியோ போட்டாருன்னா வந்து என்னை பத்தி பேசியிருக்காங்க, என் போட்டோலாம் போட்டு பேசியிருக்காங்க, வீகன் அஜெண்டா பத்தி பேசியிருக்காங்க. ஆனா வந்து என்னோட கமெண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அவர் கமெண்ட் நாங்க பிளாக் பண்ணல, அது ஏதோ மாடரேஷன் டெக்னிக்ல அது தூக்கி போயிட்டு இருக்கு, நாங்க டெலீட் பண்ணல. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அது உள்ள தேடி பார்த்தா உள்ள அந்த கமெண்ட் கிடக்கும், அது வந்து உள்ள எங்கேயா போட்டு வச்சிருக்கோம். அதை கூட நான் இனிமேல் செக் பண்ண கூட இல்லை, நீ என்ன கமெண்ட் போட்டீங்க போய் பார்க்கல. ஏன்னா அந்த அளவுக்கு we don't bother about you, இவ்வளவுதான் விஷயம். சோ வந்துட்டு கமெண்ட் அடிச்சிருக்காப்புல, அது காணாம போயிருச்சு. காணாம போன உடனே பாரிசாலன் தான் இந்த கமெண்ட் டெலீட் பண்ணிட்டாரு. என் கூட டிபேட்டுக்கு இவருக்கு வரக்கு துணிவு இல்லையா, கட்லெஸ்ஸா இருக்க முடியும் அப்படின்னு என்னமோ பேசி வச்சிருக்காப்புல இங்கிலீஷ்ல. நான் என்ன சொல்லிட்டேன், இது ஒரு பேசி ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. அத மனுஷன் என்னையும் டேக் பண்ணி தான் போட்டிருக்காப்புல, அதை பாக்குறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆயிருக்கு. இதுதான் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து அனுப்பி விட்டாப்புல இந்த இதுல இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ்ல வந்துருச்சு. எதிர்ச்சியா உள்ள போனேன், இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் சைட்ல இருக்கும், நான் அதையே போய் பார்க்கல. உள்ள எதிர்ச்சியா போனேன், பாரிசாலன்னு போட்டுருந்துச்சு. அப்புறம் உள்ள போய் பாக்குறேன், இது எப்ப இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்லாம இருந்தா சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன கேட்டிருந்தாரு, டிபேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாரு. நல்ல விதம் தானே, ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்வது 2 கருத்தாளர்கள் டிபேட் செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தாரு. அந்த டிபேட் நான் ஒத்துக்கிறேன். நான் உடனே என்ன பண்ணேன், கீழே கமெண்ட்ல போயிட்டு நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த சனிக்கிழமை வச்சுக்கலாமா ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமான்னு கேட்டேன். இந்த சனி வர சனி இல்ல ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு வியாழக்கிழமை. நான் வந்து வர சனி ஞாயிறு எனக்கு ஓகே, நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வருண் டாக் ஷூட் இருக்குங்க, சரி ஓகே. ஏங்க இன்னொன்னு என்ன, ஒரு இது உட்கார மாட்டீங்களா நீங்க? சரி ஓகே, நீங்க தான் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, பல லட்சங்களை ஈட்டி கொண்டு இருக்கிறீர்கள். அன்னைக்கே எல்லாம் நம்பிட்டாங்க, விட்டுருங்க பாருங்க, அதான் இன்கம் டாக்ஸ் அதான் பண்ண போறாங்க. அது வந்து அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், நீங்க அவ்வளவு பறந்தில்ல பறந்தில்ல, நீ பறந்தினா நான் தான் கூப்பிடுறேன்ல, சாட்டர்டே சண்டே கூப்பிடுறேன், உடனே வர வேண்டியதானே. சரி வாப்பா, சாட்டர்டே சண்டே வச்சுக்கலாம், இன்டர்வியூ வச்சுக்கலாம், டிபேட் வச்சுக்கலாம். நான் ஒரே ஒரு வேற எந்த கண்டிஷனும் கிடையாது, ஒரே ஒரு கண்டிஷன் தான். அந்த டிபேட் வைக்கிறதுனால எனக்கு ஏதாவது பயன் இருக்கா? அரவிந்தை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து, இல்ல அவர் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுனால யாருக்காவது ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனும் இல்லை. ஸோ இதுல என்ன நம்ம கத்துக்க போறோம்? ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அது டிபேட்டுங்கனால கண்டிப்பா இந்த டிபேட்ல வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் வச்சு பேசுவாங்க போவாங்க, தெரியும். ஆனா சரி, இந்த டிபேட்ல வந்து நீங்க ஜெயிச்சா, அரவிந்த் என்ற வீகன் அஜெண்டாவை பேசக்கூடியவர் ஜெயிச்சா, வீகன் அஜெண்டா தான்ப்பா நல்லது, அரவிந்த் சொல்றதான்ப்பா சரி, நான் இவ்வளவு நாளா தப்பா சொல்லிட்டேன்ப்பா, யாரும் வந்து உயிர்களை கொள்ளாதீங்கப்பா, அதனால அதெல்லாம் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாதீங்கப்பா, அரவிந்த் சொல்றதான்ப்பா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்றேன், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஆப்பிள சாப்பிட்டு காட்டுறேன், சிம்பாலிக்கா ஒரு ஆப்பிள சாப்பிட்டு காட்டுறேன், இல்ல வேற ஏதோ ஒரு மாம்பழமோ, இல்ல ஒரு கீரையோ, இல்ல கீரை கூட்டோ, இல்ல அவர் கூட ஏதோ சமைச்சு வடையோ ஏதோ எடுத்துட்டு வரட்டும், நாங்க சாப்பிட்டு காட்டுறோம். அதே போல நான்வெஜ் சாப்பிட்டு தான் மனிதர்கள் வாழ முடியும், நான்வெஜ் வந்து ஒரு அனிமல் புரோட்டீனோ மனிதர்களால் தவிர்க்க முடியாத விஷயம் என்பதை நாங்கள் உறுதிப்பட நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த டிபேட்ல நாங்க ஜெயிக்கிறோம். சோ அப்ப அந்த பஞ்சாயத்தை முடிக்கும் விதமாக ஒரு சிக்கன் பீஸோ வேற ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மீன் கருவாடோ இல்ல ஏதோ இல்ல, சரி ஓகே, குறைஞ்சபட்சம் ஒரு பால், வீகன்ல பாலும் அடக்கும், இல்ல தேனை ஒரு நக்கு நக்கிக்கோங்க, புரிஞ்சு இனிப்பா இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் முடிச்சு சரி பாரிசாலன் சொல்றது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கோங்க,
டிபேட்ல நான் வேற எதுவுமே சில பேர்லாம் அவர் கூப்பிட்டாரு, அவங்க எல்லாம் கூட எனக்கு வந்து இப்ப இவரு அக்ரிமெண்ட்ல எதாவது கேட்கறாப்ல, டிபேட்டுக்கு எதுக்கு அக்ரிமெண்ட், லைவ் இன்னொன்னு சொன்னா லைவ்ல டிபேட் வந்து லைவ்ல இருக்கும், உங்க சேனல்லே நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் எப்படி வேலை செய்யணும் அவருக்கு புரியல போல, அவர் குழப்பறாரு, அவருக்கே டைரக்டா நான் சொல்றேன் இந்த வீடியோ மூலமா. லைவ்ல ஒன்றும் கிடையாது, ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணுவாங்க, அந்த லிங்க் எடுத்து உங்க சேனல்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்க இதுல லைவா போயிடும். எங்க சேனல்ல அதை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க இதுல லைவா போயிடும். சோ 2 சேனல் நான் உங்களுக்கு காப்பிரைட் கொடுக்காத வரைக்கும், நீங்க எனக்கு காப்பிரைட் கொடுக்காத வரைக்கும் 2 சேனலுக்கும் பிரச்சனை இல்ல. சோ மியூச்சுவலா நம்ம அக்ரி பண்ணிக்கிறோம். சோ அதுல நம்ம எதுவும் இல்ல, வெளிப்படையாவே சொல்றேன். சோ நோ ப்ராப்ளம். அது மாதிரி 2 பேரும் லைவ் பண்ணிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. நான் வள்ளல் மீடியாலும் லைவ் பண்ணிக்கிறோம், உங்க சேனல்லயும் நீங்க லைவ் பண்ணிக்கோங்க. தமிழ்ல அந்த ஆர்குமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா நான் இது வரைக்கும் பேசினது எல்லாமே தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்கு புரியணும்னா அது நம்ம ஒரு நாள் பண்ணலாம், அது பட் ஃபியூச்சர்ல பண்ணலாம். பட் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து டிபேட்டா இருக்குங்கும் பொழுது கம்ஃபர்டபுளான விஷயத்துல எதுவோ அது நாங்க போறோம். உங்களுக்கு தாய்மொழி தமிழ், எனக்கும் தாய்மொழி தமிழ், உங்களுக்கும் தாய்மொழி தமிழ். ஸோ தமிழ்ல முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலும் எனக்கு தேவை அப்படின்னா நீங்க தாராளமா ஆங்கிலத்திலும் ஒன்று பண்ணலாம். பட் ஐ வில் கேரண்டி தட் அது அப்படி ஒரு வாய்ப்பு வராதுங்கிற அளவுக்கு நாங்க பேசிக்கிறோம். சரி, ஓகே. இப்போ இதுல தோக்குறவங்களுக்கும் ஜெயிக்கிறவங்களுக்கும் என்ன ஒன்றும் கிடையாது. எனக்கு கப்பு கொடுக்கணும், மெடல் கொடுக்குறோம், ஒன்றும் இல்லை. ஸோ தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுடைய கருத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு அதை ஏத்துக்கிட்டேங்கிறத ஒத்துக்கணும், ஒரு அடையாளமா ஒத்துக்கிறோம். நாங்க ஒத்துக்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிட்றோம், நீங்க ஒத்துக்கிறதுக்கு சிக்கனோ இல்ல பாலோ இல்ல தேனையோ நக்கிட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. சிம்பிள். இவ்வளவுதான் நாங்க வைக்கிற கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு அவர் ஒத்துக்கிட்டார். சரி, ஆனா அவர் ஒத்துக்கிட்டாரு. இது அனிமே அந்த சிக்கன் சாப்பிட்றது இதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல. மேபி அவர் ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கையில இருக்கலாம். ஓகே, அது அவரோட தன்னம்பிக்கையை சார்ந்தது. ஓப்பன் டிபேட்டுக்கு நான் எப்பவும் தயார். நாளைக்கு அவர் வந்தா கூட நான் அவரோட டிபேட் செய்ய தயார். லைவ் வராரா அதுதான் கேட்டேன், எப்ப வரீங்க அப்படின்னா அவர் வந்து அப்படின்னாரா. சரி, இவ்வளவு சினுங்கிறானே மனுஷன், உடனே வருவாப்புலன்னு சொல்லிட்டு நான் சரிங்க எப்ப வரீங்க, சாட்டர்டேவா சண்டேவான்னு கேட்டா அக்டோபர் மாசம் தான் எனக்கு டைம் கிடைக்கும், அப்பதான் நான் வருவேங்கிறப்பல. அப்ப நீ அக்டோபர் மாசம் தானா ஹான்னு சினிங்கி இருக்கணும், எதுக்கு என்னை இப்பவே இழுத்த? சரி, குறைஞ்சபட்சம் நான் அதையும் சொல்லியிருக்கேன், உங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருங்க. அதை நீங்க பேக் எடுக்கிறீங்க டேட்டை வந்து நீங்க வந்து நான் வந்து சாட்டர்டே சண்டே ஓகேன்ட்டேன், கம்மிங் சாட்டர்டே சண்டே நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். நீங்க வந்து இல்ல அக்டோபர் மாசம் தான் வர முடியும்னா நீங்க அதை உங்க ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிருங்க. நான் ஏன் சொன்னேன்னா கமெண்ட்ஸே நான் இது போடுறேன், இது பர்சனல் சாட் மெசேஜ். அவர் அஃபண்ட் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு அனுப்பிச்ச மெசேஜ் அவரே ஸ்கிரீன்ஷாட்ல போட்டு காட்டுறாரு. சோ நீங்க இதையும் போட்டு காட்டலாம், நோ ராங். அதை நான் காட்டிடுறேன், பாத்துக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டையும் போட்டு விட்டுருங்க. இல்ல அது வேணா, அது வளவளன்னு போயிட்டு இருக்கு, நிறைய பேர் உள்ள வர புந்து. அது தேவைன்னா போய் படிச்சுக்கோங்க, அவரோட இதுல லிங்க்ல இருக்கு, போய் படிச்சுக்கோங்க. நான் இந்த கமெண்ட் மட்டும் இந்த உள்ள இன்பாக்ஸ்ல பேசினது போட்டுருங்க. அவர் அக்டோபர் மாசம் தான் வர முடியும் டாப்ல. சோ அதனால வந்து பாரிசாலன் அவர்கள் ஒதுங்கி போறாருன்னு நினைக்க வேண்டாம், அவர் தான் டேட்டை தள்ளி போடுறாரு. நான் இப்ப சொல்றேன், எனக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்தீங்கன்னா கூட எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கு. சோ நீங்க முன்னாடியே வந்துட்டீங்கன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். பயந்துட்டியா பாரி அப்படின்னு அதெல்லாம் ஏத்தி விடுறதுலாம் இருக்க வேண்டாம். நான் எப்பவுமே தயாரா இருக்கேன் இந்த விஷயத்துக்கு, டிபேட்டுக்கு நான் ரொம்ப தயாரா இருக்கேன். வரட்டும், லைவ்ல அந்த டிபேட் போக போகுது. சோ எல்லாத்துக்குமே தயாரா. அவர் தான் அக்டோபர் மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்றாரு. வெயிட் பண்றதுக்கும் நாங்க தயார், நோ இஷ்யூஸ். ஸோ நாங்கள் வெயிட் பண்றதுக்கும் தயார். அவர் எப்போ வராரோ அப்போ வந்து நம்ம வந்து சிறப்பாக அந்த டிபேட்டை செய்யலாம். ஒன்லி ஒன் கண்டிஷன், தோக்குறவங்க இந்த சேலஞ்சை எடுத்துக்கணும். நான் தோத்தனா வீகன் தான் மனிதர் இனத்திற்கு சரியான வழிமுறை அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சரி, கூடவே அதுக்கான ஒரு சிம்பாலிசமா ஒரு ஆப்பிளோ இதுவே சாப்பிட்டு காட்டுவேன். நீங்க தோத்துட்டீங்க அப்படின்னா, உங்களால ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அந்த டிபேட்ல தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ தோத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் பாரிசாலன் சொல்வது போல புரதச்சத்து நமக்கு தேவை, அது அனிமல்ஸ் மூலியமா நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு தேனையோ, தேன்ல புரதம் இல்ல, சாரி அதுல சுகர் இருக்கு, பட் வீகனுக்கு எதிரானது இல்ல, அது வீகனுக்கு எதிரானது ஏதோ ஒண்ணு நீங்க வந்து பால் குடிச்சு காட்டுறது பெட்டர். அது அனிமா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, புரியுதா? நம்ம எல்லாருமே பால் குடிச்சிருப்போம், தாய்ப்பால் குடிச்சுதான் எல்லாரும் வளர்ந்துருப்போம். சோ ஒரு மாட்டை தாயாக நினைக்கக்கூடிய இதுல இருந்து நீங்க ஒரு தாய்ப்பால் நினைச்சு குடிச்சுக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. மாட்டுப்பால் குடிச்சு நீங்க அந்த போராட்டத்தை இல்ல அந்த வீகன் மாயையிலிருந்து நீங்க வெளியில வாங்க. சோ இது ஒரு மியூச்சுவல். இந்த இதை நான் வந்து சொல்லியிருந்தேன். அரவிந்த் கூட இதுல கோச்சுக்கிட்ட மாதிரி தெரியல, ஒரு ஆன்டி கோச்சுக்கிட்டாங்க. ஏன் தெரியல, அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாழ்நாள் முழுக்க ஒரு மிருகத்தை வந்து உண்ண மாட்டேன், மிருக உணவை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு சபதம் போட்டு வாழக்கூடிய, ஒரு கொள்கை கொண்டு வாழக்கூடிய, ஒரு உன்னத லட்சியம் கொண்டு வாழக்கூடிய அரவிந்த் அவர்கள்ட்ட கறி சாப்பிட்டு காட்டுன்னு சொல்வது எவ்வளவு பெரிய அவலம் அப்படின்னு சொன்னாங்க. இது இஸ் இட் ஃபேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆங்கிலத்துல. நான் அதுக்கு அவங்களுக்கும் ரிப்ளை கொடுத்துருந்தேன். அதையும் இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் இந்த ப்ரொபோசல் நாங்க வைக்கிறோம்னா, அவருடைய சிந்தனை என்ன,
இவற்றை கொல்லக்கூடாது, அவற்றை உண்ணக்கூடாது, அவற்றை வந்து கூடாது, தவிர்க்க வேண்டும். இது அவர் கொள்கை. இதன்படி அவர் வாழ்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்ந்துட்டு போங்க. அதுதான் சரியான வாழ்க்கை. அதை எல்லாரும் வாழணும்னு என்கிட்டயே வந்து திணிக்கிறார். நீ தவறா வாழ்ற, நீ வந்து இறைச்சி சாப்பிடுற, நீ வந்து பால் குடிக்கிற, நீ வந்து மோர் சாப்பிடுற, நீ வந்து தேனை நக்கிற, அதனால இது வந்து ரொம்ப தப்பு, இப்படி நீ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய உணவு உரிமையில அவர் கையை போட்டு தடுக்கிறாப்ல. இப்ப நான் என்ன சொல்றேன், இதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்னோட நம்பிக்கை இதெல்லாம் அவர் நம்பிக்கை சார்ந்தது. இந்த நம்பிக்கைக்கே அவர் வந்து மூக்க நுழைக்கிறாரு. நான் வந்து மனித இனத்திற்கு புரதம் என்பது தேவை. அந்த புரதம் என்பது அனிமல் கிட்ட இருந்து வர்ற புரதத்தை நம்ம கட்டாயம் உண்ண வேண்டும் அப்படிங்கறத அடிப்படையில் நான் விவாதம் பண்ண போறேன். அந்த டிபேட்ல ஜெயிச்சா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவரே இறங்கி வந்து சாப்பிட்டு போகணும். கரெக்டா? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பு இல்ல. நீ சாப்பிடக்கூடாது, என் தட்டை பிடிக்கிற, தோத்துட்ட, உன்னோட கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் நீ தோத்துட்ட அப்படின்னா நான் கொடுக்கறத சாப்பிட்டு போ. நீ சொல்றத நான் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கறீல. வெறும் வந்து இறைச்சிலாம் சாப்பிடக்கூடாது, பால்லாம் குடிக்கக்கூடாது நீ சொல்றீல, அதை நான் கேட்கணும்னு எதிர்பார்க்கறீல. அதே போல உங்களோட கருத்து தவறாக இருக்க பட்சத்தில் உங்க கொள்கையை நீங்க மாத்திக்கிட்டு தான் ஆகணும். அது அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான, ஒரு ரொம்ப லாயலான, ரொம்ப லாஜிக்கான, மித்தபடி நான் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் சொல்றாரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுங்கன்னு. அவர் வரும் பொழுது அவருடைய பாதுகாப்புக்கு, அவருடைய செயல்பாட்டிற்கு, அவருக்கு என்ன இதுவோ அதெல்லாம் கண்ணியமா அந்த விவாதம் என்பது மிக கண்ணியமாக, நாகரிகமாக, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இப்ப கூட லைட்டா கொஞ்சம் கலாய்ப்பதெல்லாம் இருக்கும். பட் அந்த இதுல இல்ல as a moderator வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு மாடரேஷன், சர்காஸ்டிக் கொஞ்சம் அது நீங்க பண்ணுங்க பாருங்க. நான் ஒரு மாடரேட்டரா மாறிடுவேன். ஃபேக்டருக்காக சர்காசம் தான் ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. நான் ஒரு நீதிபதியா மாறிடுவேன். நீங்க நீதிபதியா மாறுங்க. பட் ஒரு பட்டிமன்றம் போல ஒரு இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் அப்படியே ராஜா மாதிரி அப்படிலாம் இறங்கி பேசணும்ல. சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியா கலாச்சிக்கிட்டே பேசிக்கலாம். பட் வந்து அஃபண்ட் பண்ற மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு டிபேட்டுக்கு நான் முழுவதுமாக தயாராக இருக்கிறேன். ஆக்சுவலா நான் இந்த வாரமே தயாரா இருக்கேன். தேவைன்னா நீங்க உடனே வாங்க, நம்ம அதை முடிச்சுக்கலாம். சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து இதுவே ஒரு தனி வீடியோ போயிரும் போல இருக்கு. தெருநாய்கள் விஷயத்துக்கு வந்துடலாம். எப்படி பாக்குறீங்க? டெல்லியில எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுல அதிகமான நாய்க்கடி உண்டான ஸ்டாட்ஸ், அதை வந்து எப்படி பாக்குறீங்க? எல்லாருமே இந்த நேரத்துல வந்து இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர ராஸ்காலங்கள்லாம் அவங்க எல்லாம் வந்து செஞ்சிருவேண்டா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப போலரைஸ்டா இருக்கு இந்த வியூஸ். எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்ப எனக்கு என்ன சொன்னா, இப்ப நீதிமன்றம், அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களா சுயமாக வந்து அந்த வழக்கை எடுத்திருக்கிறார்கள். நீதிபதிகளே எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு அவங்க தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்திருக்காங்க சார். உயர்நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்லயே இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி மேலவையில வந்து அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்போதைக்கு. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படிங்கனால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மக்கள் எதிர்ப்பும் இருக்காங்க. இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தீர்ப்பு அவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 8 வாரத்தில் டெல்லி முழுக்க இருக்கக்கூடிய நாய்களை காப்பகங்களுக்கு அனுப்பணும். அவ்வளவுதான். வெறும் 8 வாரங்களில் டெல்லி முழுக்க இருக்கக்கூடிய நாய்களை உடனடியாக அரசு வந்து காப்பகத்துக்கு அனுப்பணும். 2வது, இதை தடுப்பதற்கு பொதுமக்கள் யாராவது வந்தார்கள் என்றால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். என்ன நடவடிக்கை என்னன்னு தெரியல. பட் இதுதான். இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, சரி அந்த பிரச்சனைக்கு சொல்றேன். சரி, ஓகே, சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, இப்ப டெல்லி முழுக்க இருக்கக்கூடிய காப்பகத்துல மிஞ்சி போனா ஒரு 10,000 நாய்களை வந்து பராமரிச்சா பெரிய விஷயம். டெல்லி முழுக்க இருக்கக்கூடிய காப்பகங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, 5,000 நாய்களும் கூட அகாமடேட் பண்றதுக்கு இடம் இல்லை. சரி, ஓகே, ஒரு டெல்லி முழுக்க இருக்க இடத்துல ஒரு நெருக்கி ஒரு 10,000 நாய்களை வந்தா நம்ம முகாம்களுக்கு அனுப்பிடலாம். மிச்ச நாய்கள் என்ன ஆகும்? அப்ப எல்லா நாய்களையும் கொல்றது. அப்ப மறைமுகமா இன்டைரக்ட்லி எல்லா நாய்களையும் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த தீர்ப்பு வந்து கைட் பண்றதாக மக்களால் விமர்சிக்கப்படுகிறது. இது ஒரு நல்ல தீர்ப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பட்சத்துல ஆக்சுவலா நான் வரவேற்கிறேன். ஏங்க ரேபிஸ் பரவுதுங்க. ரேபிஸால எத்தனை குழந்தைகள் சாகுறாங்க. ஏங்க ரேபிஸை தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமே தவிர்த்து அவ்வளவு கொத்தா உயிர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொரு நடவடிக்கையை நான் வந்து நீதிபதி அவர்களுக்கு எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஏன் வந்து தடுக்கிறீங்க? குற்றங்களை வந்து தடுத்தாகணுங்க. சரி, இப்ப நான் என்ன பாக்குறேன், டெல்லியில பாத்தீங்கன்னா ரேப் கேஸ் அதிகமா இருக்குங்க. பல பெண்கள் இந்த சிந்தனையை நம்ம யோசிக்கும் போது எனக்கு ஒரு தீர்ப்பு ஞாபகம் வந்துச்சுன்னா, ஆண்கள் எல்லாம் சிறைப்படுத்திட்டா ரேப்பே நடக்காது இல்ல. சிறைப்படுத்துறது மட்டும் இல்லாம வெட்டிரணும் அப்படிங்கிற. ஆண்கள் எல்லாத்தையும் 8 வாரத்தில் சிறைப்படுத்துங்கள். சிறை இல்ல என்ன பண்றது? சிறைப்படுத்தணும், சிறை இல்ல, அவ்வளவுதான். ஒண்ணு இப்ப நான் என்ன சொல்றேன், நல்ல தீர்ப்புல வினோதமான தீர்ப்பு. இப்ப இங்க என்னன்னா, மனுஷனும் நாயும் ஒன்றா? ஒரு விஷயம் என்னன்னா, இத சொல்றவனுக்குலாம் அந்த சனாதன தர்மம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லா உயிரும் சமம்ங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? எல்லா உயிரும் சமம் தான்.
ஒரு உயிரை வந்து அன்ஜஸ்ட்ஃபுல்லா, எந்த ஒரு யூஸ் இல்லாம, எந்த ஒரு பயனும் இல்லாம, எந்த ஒரு குற்றமும் செய்யாத அன்ஜஸ்ட்ஃபுல்லா இப்படி கொலை செய்ய சொல்றது இல்ல என்ன பயன் இருக்கு? சாமானியமா இருக்க யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாத நாய்களும் இருக்கதான் செய்யுது. அதே போல எந்த தீங்கும் செய்யாத ஆண்களும் இருக்கதான் செய்யறாங்க. தீங்கு செய்யற ஆண்கள் இருக்கிறாங்க. தீங்கு செய்யற ஆண்களை ஐடென்டிஃபை பண்ணணும், கரெக்டா? அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், கரெக்டா? அப்புறம் அந்த ஆண்கள் ஏன் தீங்கு செய்யறாங்கிறத பார்த்து அந்த மாதிரி இது நடக்காம சமூகத்தை கட்டமைக்கணும், கரெக்டா? இதெல்லாம் புரியுது நமக்கு மனுஷனா இருக்கும் பொழுது. ஆனா இதே இது ஒரு மிருகத்துக்கு பார்க்கும் பொழுது நாய்கள் கடிக்குதா? சில நாய்கள் கடிக்குது, சில நாய்கள் கடிக்குது, எல்லா நாயும் கடிக்கிறது இல்லை. அப்ப அந்த சில நாய்களை நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, கடிக்கிற நாய் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் வந்து அதை கூட கொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அதை முகாமுக்கு எடுத்துட்டு போய் திருத்த பாருங்க, இல்ல அதை வந்து வைக்க முடியல, நீங்க வந்து வேற வழி இல்லை, ரொம்ப இதா இருக்குன்னு, இல்ல நோய் வாய்ப்பு இருக்கு, ரேபிஸ் இருக்குது, அதுவே சாகதான் போகுது அப்படின்னா அதை புட் டவுன் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் நான் தடை இல்லை. ஆனா எந்த வித தவறும் செய்யாத எல்லா நாயையும் கொல்லணும் அப்படின்னா இது ஒரு சரியான நடைமுறையாக இருக்குமா? இது ஒரு ஜஸ்ட்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குமா? இது கேள்வி. இல்ல பரிணாமிச்சு நம்ம ஒரு மாடர்ன் சொசைட்டில வந்திருக்கிற ஹியூமன்ஸோட திருப்பி பின்னாடி போற மாதிரியான ஒரு விஷயம் இல்ல அது? பின்னாடி போற மாதிரி விஷயம் கூட கிடையாது. இது மனிதனே இல்ல, எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. எகெயின்ஸ்ட் ஹியூமனிட்டி. நான் என்ன சொன்னோம்னா ரொம்ப பெரிய வீடியோவா போயிடும், நான் அவ்வளவு பெருசா பேச விரும்பல. மனுஷன் இன்னைக்கு மனுஷனா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாய். எவ்வளவு வீடியோல பேசியிருக்கீங்க. அது எப்படி மனுஷன் இன்னைக்கு நீ மனுஷனா உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நாய். இந்த நாய் மட்டும் உன் கூட வந்து நிக்கலன்னு வைங்க, அன்னைக்கு நீ தொடர் அடிக்கிட்டு உட்காந்துருப்ப, மரத்துக்கு கீழே பொந்துக்குள்ள போய் அப்படி உட்காந்துட்டு இருந்திருப்ப. உன்னோட சென்சஸ்னால ஒரு புலி வரதை கண்டுபிடிக்க முடியாது, உன்னோட சென்சஸ்னால உன்னை சுத்தி ஆபத்து வரதை கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் உன் கூட இருந்து இந்த மனித இனத்திற்கு தான் உயிரை பணைய வச்சு போராடியது நாய்கள். அந்த நன்றி நீ மறக்கக்கூடாது, அந்த நன்றிய மனிதன் மறக்கக்கூடாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாய்கள் வந்து உனக்கு பிரச்சனையாக வந்து நிக்குது அப்படின்னா அதற்கு காரணம் நீ. அதையும் நான் காரணம் சொல்றேன். வெளிநாட்டுல நாய் பிரச்சனை இல்லைன்னு இங்க சில நாய்கள் பேசிக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டுல குப்பைய பொது இடத்துல போடுற பிரச்சனை இல்லடா மடையா, சொல்லணும்ல. எந்த நாட்டுலடா வந்து குப்பைய வந்து வெளியில கொட்ட விடுறானுங்க? வெளிநாட்டுல நீ குப்பையை கொட்டுவ, அந்த குப்பையில உணவுகளை கொண்டு வந்து கொட்டுவ, அந்த உணவை வந்து தின்னு பல உயிரினங்கள் பெருகதான் செய்யும். நாய் மட்டும் பெருகல, எலி பெருகுது. என்ன பண்ணுவ? நிறைய உணவு, நிறைய மிருகங்கள், எல்லா உயிரினங்களும் அதுல இருந்து பெருகுது. நீ உன் சிட்டியை நீ இப்ப ரொம்ப வந்து சுகாதாரமா வச்சுக்கணும், இது மாதிரி இதெல்லாம் எந்த ஸ்ட்ரே அனிமல்ஸும் வரக்கூடாது, வளரக்கூடாதுன்னு நீ நினைச்ச அப்படின்னா அவன் ஊரை சிட்டியை எப்படி மெயின்டைன் பண்றான்னு அது மாதிரி நீ மெயின்டைன் பண்ணு. ஆட்டோமேட்டிக்கா அது குறையும், கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இங்க பாருங்க, சிம்பிள் லாஜிக்ங்க. நாய்க இன்னைக்கு மனுஷன் கட்டுப்பாட்டுல இல்லாம பெருகுது. இதுக்கு நான் சொல்றேன், நான் கண் கூட பாக்குறேன். ஏன் அப்படின்னா முன்னாடிலாம் நாயெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனை நம்பும். எந்த நாய்க்கு நீங்க போய் சாப்பாடு வச்சாலும் பக்கத்துல வரும். ஆனா இன்னைக்கு சென்னையிலேயே நான் சொல்றேன், இந்த லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் டாக்ஸ் வந்து உருவாயிருக்கு. டீட்டெயிலா நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அது என்னன்னா மனிதனோட பழகாமையே மனிதனுடைய அந்த கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு வளர்ற ஒரு ஸ்ட்ரே பாப்புலேஷன், அதாவது இந்த ஃபீரல் டாக் பாப்புலேஷன் வந்து இந்தியா முழுக்க உருவாயிருக்கு. இன்னைக்கு கோவிடோடைய அவுட்கம்க்கு அப்புறம், லாக்டவுனுடைய அவுட்கம்க்கு அப்புறம். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த நாய்களுக்கு வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. குட்டிகள் இருக்குங்க, குட்டிகள் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல குட்டிகள் இருக்கு. பக்கத்துல ஏதாவது சாப்பாடு வைக்கலாம்னு போனோம்னா பயந்து ஓடுது. சாப்பாடு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா தான் வந்து சாப்பிடுது. முன்னாடிலாம் நாய்க்கு சாப்பாடு வச்சா கூப்பிட்டோம்னா வரும், இது பழகவே மாட்டேங்குதுங்க. ஸோ கேரக்டர் சேஞ்ச் வந்து ஒரு ஜென்ரேஷன்ல இதுக்கு நடந்திருக்கு. அதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. ஏன்னா ஹியூமன் ட்ரஸ்ட் இல்லாத டாக்ஸ் வந்து இது இப்ப என்னன்னா இந்த குட்டியா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, இதுக்கு வளரும். இது வளர்ந்து வரும் பொழுது ஹியூமன் ட்ரஸ்ட் இல்லாத தன்மை வந்து அக்ரஸனா மாறதுக்கான சான்சஸ் அதிகம். ஒரு வைல்ட் இன்ஸ்டிங்க்ட், அது வந்து கடிக்கக்கூடிய நாயாக மாறதுக்கு. இப்ப பயப்படுற நாய் தான் கடிக்கும். இப்ப மனிதனை கண்டு பயப்படுற நாய் தான் மனுஷனை கடிக்க ஆரம்பிக்கும். அப்ப கடிநாய்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. காரணம் லாக்டவுன். அது நாய்க்கு பண்ண வேலை இல்லை, நம்ம பண்ண வேலை. இந்த லாக்டவுன்னால இப்படி ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா நாய்கள் பெருகி இருக்கு. காரணம் என்ன? உணவு அதுகளுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. இதுதான் நீ குற்றம் சொல்ற. சரி, இப்ப நீ உணவு மக்கள் போடக்கூடாதுன்னு சொல்ற. இப்ப நீ குப்பை தொட்டி எங்க போய் போடுற? குப்பைமேட்ல நாய் இருக்கா இல்லையா? என்ன பண்ணுவ? எல்லாம் உள்ள குச்சி தின்ட்டு தான் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபுட் வந்து எப்படி இருந்தாலும் டாக்ஸுக்கு போகத்தான் போகுது. நாங்க டைரக்டா நீங்க போய் போடலினாலும் அந்த ஃபுட் வந்து ஆட்டோமேட்டிக்கா நாய்க்கு போகதான் போகுது. இது நாய்க்கு மட்டும் இல்ல, காக்காவுக்கு போகுது, புறாக்களுக்கு போகுது.
புறாக்களால நிறைய நோய்கள் வருது, எலிகளால பரவாத நோயா? எலிகளும் தான் பெருகி கிடக்கு. இந்தியாவில இருக்க எலியோட எண்ணிக்கை என்னன்னு தெரியுமா? நாய்களோட அதிகமா இருக்கும்ல. கண்டிப்பா நம்மளோட அதிகமா இருக்கும். எல்லார் வீட்லயும் வந்து எல்லா அபார்ட்மெண்ட்லயும் நீங்க நைட்டு சும்மா கொண்டு ரோட்ல நடந்து போங்க. நைட்டு அபார்ட்மெண்ட்ஸ்ல போய் சும்மா லைட்டை பிடிச்சு பாருங்க, எத்தனை எலி ஓடிட்டு இருக்குன்னு பாருங்க. நைட்டு பண்ண முடியாது, அதெல்லாம் எல்லாம் நைட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ண போறீங்க? இதனால எதுவும் நோயெல்லாம் பரவாதுன்னு நினைக்கிறீங்களா? பரவிட்டு தான் இருக்கு. இந்த எலி கடிச்சாலும் ரேபிஸ் பரவும் தெரியுமில்ல. பிளேக், ரேபிஸ் எல்லாமே பரவும். எலியோட யூரின், எலியோட இது, இந்த ஃபீசஸ், இந்த மேட்டர் எல்லாம் வந்து நம்மளோட உணவுப் பொருளையோ நம்ம தொடர் குழந்தைங்க தொடர்றதுலயோ இருக்கும் பொழுது இதெல்லாம் நோய் பரவும். ஸோ அப்ப சுகாதாரமற்ற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறது யாருன்னா இந்த நாட்டு நடைமுறை. குப்பைகளை உலக நாடுகள் எங்கேயுமே குப்பையை வந்து ரோட்ல போடுற ஒரு நடைமுறையே கிடையாது. க்ளோஸ்டு இதுல போடுவாங்க. போடுறீங்களா? அப்படிதான் இருக்குது அவங்க ஊரு, உங்க நாடு. நீ செய்யற தப்பை பத்தி யோசிக்க மாட்ட. வாயிலா ஜீவன்கள் மேல பழிய போட்டுட்டு அதை போய் கொலை செய்யணும். கொண்டு என்ன பண்ணுவ? குப்பையை கொண்டு ரோட்ல போடுவ. இன்னும் நாய் கூட்டம் வளரும். நாயெல்லாம் பிடிச்சிக்கொண்டு போய் வெளியில விடுவ. வேற ஊர்ல இருந்து நாய் உள்ள வரும். வருமா வராதாங்க? என்ன பண்ணுவ நீ? அப்ப நீ என்ன சொல்ல வரனா, தொடர்ச்சியா நாய்களை கொண்டுகிட்டே இருக்கணுங்கிற. இது வந்து ஒரு ப்ராசஸா நடைமுறையா மாத்தி நாய்களை கொண்டுகிட்டே இருக்கணும். இதை நார்மாக்கணும். இது இந்தியாவுக்கு சரியா? இந்தியாவை எப்படி பார்ப்பாங்க? இன்னைக்கு சீனாக்காரன் எப்படி பாக்குறான் உலகம்? நாயை சாப்பிடறதுக்கு கொள்றான். அதுக்கே அவங்க எல்லாம் கோச்சுக்கிறாங்க. நீ வந்து நாயை வந்து சும்மாவே கொள்றேங்கிற. இதை வந்து ஏத்துக்க முடியாது. இது இன்ஹியூமேன். அதுக்கு காரணங்களும் இருக்கு. என்ன காரணம்னா சிம்பிள். சொன்னது போல நாய் மட்டும் நாயாக மாறாமல் இருந்தால், அது ஓநாயாவே இருந்துச்சுன்னா, நம்மளும் குரங்காவே இருந்திருப்போம். நம்மளும் எதிரிகள் சண்டைக்கு வரும்போது பீ எடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துல. அது இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் மெக்கானிசம். ஆமா, என்னைக்கு இது தேவையில்லாம போச்சு தெரியுமா? மலத்தை எடுத்து அடிக்கிறதுலாம் தேவையில்லாம போச்சு தெரியுமா? இல்ல, அது ஏன் அப்படி தேவையில்லாம போச்சு அப்படின்னா, உனக்கு நாய் இன்னும் ஒரு பாதுகாப்பு வந்துருச்சு. உனக்கு முன்னாடி அது பாஞ்சிட்டு போய் சண்டைக்கு போகும். நீ பயந்துட்டு உட்காந்துருப்ப. உனக்காக அது போய் சண்டை போடும். அலர்ட் பண்றோம். கரடியா இருந்தாலும் போய் சண்டை போடும், புலியா இருந்தாலும் போய் சண்டை போடும், சிங்கமா இருந்தாலும் போய் சண்டை போடும், சிறுத்தையா இருந்தாலும் போய் சண்டை போடும். எல்லாத்துக்கண்டு நீ இன்னைக்கு வரைக்கும் நடுங்கிட்டு இருக்க. முழுக்க இந்த மனிதனை பாதுகாக்கக்கூடிய சக்தியாக இருந்தது நாய்கள். இதற்காக நமக்கு போருக்கு பயன்படுத்திருக்கோம், அதை வேட்டைக்கு பயன்படுத்திருக்கோம். உணவை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பேசிக்கா ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தாங்க. அந்த உணவே உனக்கு எங்க இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது? நீயா ஓடி பிடிச்சிட்டு வந்த? ஹண்டிங்க்கு அது உன் கூட ஓடுச்சு. நாக்கு தள்ள அது உனக்காக ஓடுச்சு, உனக்காக உழைச்சுது. அதை வந்து வேட்டையாடின, அது கூட போய் வேட்டையாடின, உனக்கு சாப்பாடு கிடைச்சா நீ அதுக்கு எலும்பு போட்ட, அதுக்கு சாப்பாடு போட்டா உன் கூடவே வளர்ந்துச்சு. உன்னை நண்பனா நினைச்சது, உன் குழந்தைகளை பாதுகாத்துச்சு. நீ இல்லாத நேரமும் உன் குழந்தைக்காக இருந்துச்சு. எல்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. நீ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது விவசாயம்னு ஒன்று கண்டுபிடிக்கிற. விவசாயம்னு கண்டுபிடிச்சாலும் அதுல இப்ப யானை வருது, பன்னி வருது, இது வருதுன்னா உடனே நாய் தான் வச்சிருக்க. இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்க. ஆடு மாடு மேய்ச்ச ஆடு மாட்டை வந்து ஓநாய்கள் பிடிக்க வரும்பொழுது அதோட இனம் தான் அது. ஓநாயில இருந்தா நாய்கள் வந்துச்சு. சொந்த இனத்தையே பிட்ரே பண்ணிட்டு உனக்காக அது போய் சண்டை போட்டுச்சு. நீ அதோட முதுகுல குத்திக்கிட்டு இருக்க. இவ்வளவு பண்ணி கடைசியா என்ன பண்ண? எல்லாம் விவசாயம் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு வந்துட்டு இப்ப கார்பரேட் கம்பெனி எல்லாம் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லெபார்ட்டரியில உனக்கு உணவு உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்கிற தைரியம் வந்ததுக்கு அப்புறம் நாய் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நாயை அழிக்கணும்னு நினைக்கிறேன். செல்ஃபிஷ்னஸோட கலெக்டிவான ஒரு கான்ஷியஸ் வெளிப்பாடு. ஹியூமன் ஆஸ் எ ஹியூமனா, மனிதன் எவ்வளவு ஒரு கேவலமான ஜந்துங்கிறதுக்கு தான் இப்போ ஒரு அடையாளமா நம்ம இங்க இந்த விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோம். கேவலத்தின் கேவலமான ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். சரி, இப்பயே கமெண்ட் அடிச்சிருப்பாங்க, உன் புள்ளைய கடிச்சிருந்தா, உன் புள்ளைக்கு ரேபிஸ் வந்தா. அறிவு கட்டவனுங்களா? ரேபிஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? ரேபிஸ் எப்ப வரும்னு உனக்கு தெரியுமா? எந்த ஒரு அறிவாத உனக்கு இருக்கா? கமெண்ட் அடிக்கிற ஒருத்தன் போட்டுக்க எல்லா நாய்க்குள்ளேயும் ரேபிஸ் இருக்கான். மூடனே கேள்றா, மூடனே. ஏன்னா இவங்களை மூடன் தான் சொல்லணும். முட்டாளுக எதையுமே அப்டேட் பண்ணிக்கிறது இல்ல. வன்மத்தை கேட்கறத வந்து மொத வரிசையில வந்து ஊடகத்துல சொல்றானா வந்து கமெண்ட் அடிக்கிறது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒரு ரேபிஸ் நாய் வாயெல்லாம் நுரதள்ளி போய் ரேபிஸ் கண்டிஷன்ல அந்த நாய் வந்து உன்னை கடிக்குது, இல்ல உன் பிள்ளைய கடிக்குது. சரியா? புரிஞ்சுக்கோ, ரேபிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. முதல்ல ரேபிஸ்ல இருக்க நாய்க்கு கான்சியஸ்னஸ் இருக்காதுடா. மட சாம்பிராணிகளா, கான்சியஸ்னஸ் இருக்காது. அதுக்கு என்ன பண்றேனே தெரியாது. அதனால அது அப்படியே எல்லாரையும் அப்படிலாம் இல்ல, அதுவே ஒரு இடத்துல அப்படியே விழுந்து கிடக்கும். இல்ல வந்து அது இங்க மேஜரான இஷ்யூ என்னன்னா பக்கத்துல போயிடுவோம், அதோட சர்க்கிளுக்கு பக்கத்துல போயிடுவோம். எப்பவுமே ஒரு நாய் ரொம்ப இல்லா இருக்கு அப்படின்னா ப்ராப்பர் வெட்டினரியன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அதோட கண்டிஷன் என்னன்னு பாருங்க. அது ரேபிஸ் இருக்கக்கூடிய இதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இருக்கிற நாயா இருந்தா அதை நீங்க இக்னோர் பண்ணிட்டு
ப்ராப்பரான ஆட்கள்கிட்ட கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை அப்புறப்படுத்துவாங்க. போய் நீங்க ஹேண்டில் பண்ணாதீங்க. இன்னொன்னு என்னன்னா, அப்படியே நீங்க தெரியாம நடந்து போற, ரேபிஸ் இருக்க நாய் பக்கத்துல நடந்து போயிட்ட, அது வந்து உனக்கு கடிச்சிருச்சு, நல்லா புரிஞ்சுக்கோ, கடிச்சிருச்சு. அடுத்த நிமிஷம் என்ன தெரியுமா பண்ற, அரசாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போற, ஒரு வெறி நாய் என்னை கடித்து விட்டது, இல்ல அது ரொம்ப தூய்மையா இருக்கு, அது பாக்குறதுக்கு நீட்டா இருக்கு, கடிச்சிருச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அது கடிச்சிருச்சு, பல்லு பட்டுருச்சு, லைட்டா ரத்தம் வந்துருச்சு, லைட்டா கீரை வந்துருச்சு, கழுவு, உடனே கையில அந்த ஊண்டை கழுவணுமா இல்லையா? கண்டிப்பா கழுவணும். கழுவிட்டு நீ ஹாஸ்பிட்டல் போற, உனக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் அடிப்பாங்க. இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் போட்ட அப்படின்னா உனக்கு ரேபிஸ் வராது. லைஃப்ல ஃபுல்லா இல்ல, 1 இயருக்கு உனக்கு ரேபிஸ் வராது. 1 இயருக்கு அந்த இம்யூன் உனக்கு வராது, அவ்வளவுதான். திரும்ப ஒரு நாய் கடிச்சதுன்னா நீ போய் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுக்கிற, அவ்வளவுதான். கொஞ்சம் யோசிங்க, வெட்டினரி டாக்டர்ஸ் எத்தனை ரேபிஸ் நாய்களை பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து ரேபிஸ் வந்துருச்சு. அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா வெட்டினரி டாக்டர்ஸும் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, தெரியுமா? ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்குவாங்க, ஏன்னா அவங்க ரெகுலரா அதை டீல் பண்ணிட்டு இருக்கனால அவங்களுக்கு அந்த நோய் நமக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஈஸியா தேர் ப்ரோன் டு. ரேபிஸ் தான் நாய்கிட்ட இருந்து நமக்கு பரவற நோய், மத்தபடி வேற எந்த நோயும் நாய்கிட்ட இருந்து நம்ம கிட்ட பரவுறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கெனைன் டிஸ்டம்பரா இருக்கட்டும், கெனைன் பார்வோவா இருக்கட்டும், கெனைன் வருது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? கெனைன்னா நாய், ஓநாய் மற்றும் நாய் போன்ற நரி போன்ற பியர்லாம் கெனைன் கிடையாதுங்க. பியர்லாம் கெனைன் கிடையாது, அது வேற இனம். கெனைன் வந்து கெனைன் ஸ்பீஷஸ் ஓநாய் மற்றும் நாய் இனங்கள், நரி, ஓநாய், இந்த மாதிரியான கயோட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதுகளுக்கு மட்டும்தான் அது பரவும், வேற எதுக்கும் பரவாது. பூனைக்கும் கூட பரவாது. ஃபீலைன் பார்வோன்னு தனியா இருக்கு, அது வேற வைரஸ், இது வேற வைரஸ். கேட்ஸ்க்கு தனி, டாக்ஸ்க்கு தனி. டாகோட கெனைன் பார்வோ வந்து பூனைக்கும் கூட பரவாது, மண்டையில ஏத்திக்கும், எலிக்கும் கூட பரவாது. ஸோ இவ்வளவுதான் விஷயம். அந்த பேத்தஜன் வந்து ஒரு அடிப்படை பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க. ரேபிஸ் கொடிய நோய், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்மளே பலமுறை பேசியிருக்கோம். ரேபிஸ் வந்துச்சுன்னா, ஒருத்தங்களுக்கு ரேபிஸ் டயக்னோஸ் ஆயிடுச்சுன்னா அவங்கள காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் இல்லை, எனக்கு அதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப பெரிய கொடூரமான சாவாகத்தான் இருக்கும். அந்த சாவு யாருக்கும் வரக்கூடாது, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஆனா ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா நீங்க போய் உடனடியாக ஆன்டி ரேபிஸ் வேக்சின் எடுத்துக்கோங்க. இத சொல்றதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு தெரியாதா? But we have to address the issue இல்ல. இதுதாங்க இஷ்யூ. சரி, நாய் இதுதான் இஷ்யூ. இருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ. நீ ரேபிஸ்க்கு தானே பயப்படுற, ரேபிஸ் எப்படி ஒழிப்ப? நாய் கடிச்ச உடனே நீ போய் வேக்சின் எடு. இதை ஏதாவது நியூஸ்ல இது வரைக்கும் பாத்திருக்கீங்களா? இல்ல, இதுக்கு எதிராக இத வந்து நீ வந்து குக்கா திங்காத, பான்பராக் திங்காதன்னு ஒரு வீடியோ போடுற மாதிரி நாய் கடி தான் அதிகமாகுதுல, இது ஒரு வீடியோ போட்டு முடிஞ்சுதா? ஒரு 2 வடக்கணங்களை கூப்பிட்டு நாயால் கடிக்கப்பட்டேன், நாய் அவதிப்பட்டது, நம்மளோட மோடி அரசாங்கத்தின் உதவியின் மூலமாக நாங்கள் ஆன்டி ரேபிஸ் வேக்சின் உடனடியாக கொடுக்கிறோம். அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் உங்களுடைய அருகாமையில் உள்ள மருத்துவ சுகாதார மையங்களில் கிடைக்கும். கூட ஸ்டாலின் கூட வந்து ஸ்டாலின் தான் வராரு, ரேபிஸ் வேக்சினேஷன் போடுறாரு, அதனால நாய்களுக்கு நல்லது நடக்கும். முடிச்சுட்டு போங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ, முடிஞ்சு போச்சு விஷயம். ரேபிஸ் பிரச்சனையிலிருந்து மக்களுக்கு புரிதல் வந்துடும், யாரும் பாதிக்க மாட்டாங்க. இஷ்யூ க்ளோஸ்டுங்க. அதை விட்டுவிட்டு பயத்தை, ஃபியர் மாங்கரிங், மக்கள் மனதுல ஒரு அச்சத்தை விதைக்கிறீங்க. ரேபிஸ் வந்துடும், ரேபிஸ் வந்துடும், ரேபிஸ் வந்துடும். இது போறீங்கன்னு பார்த்தா இது பின்னாடி ஏதோ கான்ஸ்பிரசி இருக்கான வேணும். இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நான் சொல்றேன், அதெல்லாம் நான் சொல்றேன். ஸோ இப்ப இது தப்பு. ஸோ இந்த ரேபிஸ் ஃபியர் மாங்கரிங்க வந்து நாய்களுக்கு எதிராக திசை திருப்புவது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி பார்த்தா எவனுமே நாயை வளர்க்க முடியாது. நாய் வளர்க்குற அத்தனை பேரும் ரேபிஸ் வந்து செத்துருக்கணும், கரெக்டா? ஏன்னா ரேபிஸ் கடினால மட்டும் பரவுறது இல்ல, நாக்கால் நக்கப்பட்டாலோ உமிழ்கள் பட்டாலோ. எனக்குலாம் என்ன ரேபிஸ் அப்படியே தெளிச்சிருக்கணும். 25 நாய் கிட்ட பழகிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கலி எப்பவுமே நேச்சுரல் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்குன்னா நேச்சுரல் இம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கு. பட் சேஃப் கேசஸ் டாக்ஸோட கொஞ்சம் அதிகமா அசோசியேட் ஆகிறவங்க ரேபிஸ் வேக்சினேஷன் ஏதோ ஒரு நாள் 2 முறை கடிபட்டு இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ கடிப்பட்ட உடனே நீங்க உடனே போயிட்டு ஒரு வேக்சின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேபிஸ் பயம் தேவையில்லை. அதே போல வீட்டுல வளர்க்குற நாய்கள் எல்லாருக்கும் கட்டாயம் ரேபிஸ் வேக்சினேஷன் போடணும். எல்லாம் போடுறோம், கட்டாயப்படுத்திருங்க, அவ்வளவுதான். கட்டாயமா நீங்க வீட்டுல நாய் வளர்க்குறீங்கன்னா ரேபிஸ் வேக்சினேஷன் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருங்கன்னு சொல்லிருங்க, கட்டாயப்படுத்திருங்க. ஆட்டோமேட்டிக்கா போட்டுற போறாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது போல நகராட்சியில இருந்து ஏதோ ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்லுங்க. சர்டிபிகேட் ஓகே, டாக் வீட்டுல வளர்க்குறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதே பேர் குட்டி பிறந்துச்சுன்னா போய் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லுங்க. ஏதோ இதெல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றது, ரெகுலேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாய்களை வாக்கிங் கூட்டு வரும்போது இப்ப சில
வளர்க்குற நாய்கள் மூலியமாவும் பிரச்சனை நடந்திருக்கு. கூட்டிட்டு வரவங்க கொஞ்சம் வயசான வரும்போது ராட் வீலரு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் பிரீட்ஸை வந்து வெளியில வாக்கிங் எடுத்துட்டு வரும்பொழுது மிஸ் ஹேப்பனிங்ஸ் நடக்குது. சில ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இது வரைக்கும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன குழந்தை கூட கொல்லப்பட்டிருக்கு. கருணை இல்லாம நம்ம பேசணும்னு நினைக்காதீங்க. பட் இட் இஸ் அன் ஆக்சிடென்ட். நாய்ங்கிறது ஒரு வெப்பன். நான் அதுல இருந்து மாறல. நாய் ஒரு வெப்பன். உங்க வீட்டுல எல்லாரும் அருவாமனை வச்சிருக்கீங்களா? உங்க வீட்டுல அருவாள் வச்சிருக்கீங்களா? அருவாள் எல்லார் வீட்லயும் இருக்கு. தேங்காய் உடைக்கிறதுக்கு அருவாள் இருக்கு. கரெக்டா? இந்த அருவாள் வந்து கோவத்துல போய் நீ வெளியில ஒருத்தனை வெட்டினா அது கிரைம். வீட்டுல தேங்காய் உடைக்கிறதுக்கு வச்சிருக்கீங்கன்னா அது ஓகே. ஆனா அருவாள் ஒரு ஆயுதம் தானே. நீ ஆயுதத்தை அதேதான் நாயும். டாக் இஸ் அன் வெப்பன். இதை மண்டையில ஏத்து, எல்லாரும் ஏத்து. சும்மா நான் டாய் பிரீட் தான் குட்டி தான் வச்சிருக்கேன் அப்படிலாம் நினைக்காத. டாக் இஸ் ஏ வெப்பன். ஏன்னா அதுகிட்ட பல்லு இருக்கு, நினைச்சா யாரையும் கடிக்கும். அது ரெண்டாவது, இந்த வெப்பன் வந்து உங்க கண்ட்ரோல் இல்ல. அப்ப நீ முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணணும். ஓனர் ஹேஸ் டு டேக் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு குழந்தை சாகுதுன்னா கொலை வழக்க அந்த ஓனர் மேல பதிவு பண்ணு. இதுக்கெல்லாம் நான் எப்பவுமே இந்த ஸ்டாண்ட்ல தாங்க நான் இருக்கேன். இவங்களுக்கு எதையுமே முழுசா கேட்கறது இல்ல. பாதி வீடியோல கமெண்ட் அடிச்சுட்டு உளறிட்டு ஓடிடுறது. எப்பவுமே இந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கேன். நாய் வளர்க்குறவன் தான் நாய் பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு பொறுப்பு. அதுல யாரும் மாற்றுக்கிறது இல்ல. பட் ஆனா ஆக்சிடென்ட் வில் ஹேப்பன். வாண்டடா பண்றதுன்னு ஒன்று இருக்கு, ஆக்சிடென்டா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. கையை தவறி போய் கடிக்கலாம், இது பண்ணலாம். அப்ப ஒரு ரூல் கொண்டு வா. என்ன ரூல்னா, வெளியில டாக் நீ வாக்கிங் எடுத்து வரியா, மாஸ்க் கட்டாயம் மாஸ்க் போடணும். சோக் செயின் ஹேஸ் டு பி மஸ்ட். பெரிய டாக்ஸா இருக்குன்னா சோக் செயின் போட்டுக்கோ. ஏன்னா சோக் செயின்ங்கிறது என்னன்னா ஈஸியா கண்ட்ரோல் பண்ண இருக்கிட முடியும். அதனால டாக்னால ஒரு லெவலுக்கு மேல இழுத்துட்டு போக முடியாது. உங்களால ஈஸியா கண்ட்ரோல் அடங்கிடும். என்னோட டாக்ல இருந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிரீட்ஸ் எல்லாத்துக்குமே சோக் செயின் போட்டு கூட்டு போறது சேஃபர். தெரியாம இருந்தா சோக் செயின் என்னன்னு சொல்லி பெட் ஷாப்ஸ்ல கேளுங்க, அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நல்ல குவாலிட்டி பிராஸ்ல செய்யப்பட்ட ஒரு சோக் செயின் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நாயோட கழுத்தை இருக்கும். அதனால நாய் ஒரு லெவலுக்கு மேல முன்னாடி போக முடியாது. அது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகி தான் தீரும். ஸோ கொஞ்சம் லார்ஜ் பிரீட் டாக்ஸ் வச்சிருக்கவங்க இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோக் செயின் போடாம போகும்போது பெல்ட் ஈஸியா பீருக்கு வாய்ப்பு இருக்கு. சோக் செயின் பீறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்டாவது, வெளியில வாக்கிங் கூட்டு போறீங்கன்னாவே மாஸ்க் மஸ்ட். ப்ராப்பர் மாஸ்க் வந்து மஸ்ட். மாஸ்க் போட்டுருங்க. மாஸ்க் போட்டீங்கன்னா நாயினால கடிக்க முடியாது. அப்படியே போய் பாஞ்சு போனாலும் நாயோட லீத்தலான ஒரு கொடூரமான வெப்பனே வந்து தாடைகள் தான். அதுதான் வெப்பன். வேற கை கால எல்லாம் நெகம்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்க மாதிரி பூரிய விட போறதில்ல. அதுக்கு வந்து அந்த அளவுக்கு நெகம்லாம் இல்லை. ஸோ அது நினைச்சா கடிக்கிறதா அதோடைய லீத்தலான ஒரு வெப்பன். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நாய் ஃபுல்லா சேஃப் தான். வெளியில கொண்டு வர என்வரான்மெண்ட்டுக்கு அது கம்ப்ளீட் சேஃப். ஸோ நகராட்சியிலையும் காவல்துறை அதிகாரிகளும் டாக் ஒருத்தவங்க வாக்கிங் கூட்டு வராங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கிறது மஸ்ட்ன்னு சொல்லி கொண்டு வாங்க. மஸ்ட்ன்னு மாத்திட்டீங்க. யாரும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. இப்போ வரைக்கும் நான் சொல்றேன், ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. என்னோட லேப்ரடார் தானே, என்னோட வந்து கோல்டன் ரிட்ரைவர் தானே எவனும் நினைக்காத. தயவு செஞ்சு நீ பண்றது ஒட்டுமொத்த நாய்களுக்கும் ஆபத்தா போயிட்டு இருக்கு. பெட் ஓனர்ஸ்க்கு நான் சொல்றேன், சில பேர் நீ கரெக்டா இரு, தயவு செஞ்சு நீ கரெக்டா இரு. இல்லைன்னா ஒட்டுமொத்த நாய் இனத்தையும் அழிச்சிருவானுங்க அவனுங்க. கூட ஒரு சென்னையிலே ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, ராட்வீலர் கடிச்சு. மாஸ்க் மஸ்ட். எனி பிரீட் மாஸ்க் மஸ்ட். பிட்புல்லா இருக்கட்டும், ராட்வீலர். என்ன சொல்றேன்னா, லேப்ரடார் மாதிரி பழகிற ராட்வீலர் நான் பாத்திருக்கேன். ராட்வீலர் மாதிரி கடிக்கிற லேப்ரடாரையும் நான் பாத்திருக்கேன். நாயை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டி மேட்டர்ஸ். பிரீடுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு, ஒரு ஜெனட்டிக் ட்ரேட் இருக்கு. ஆனா அதையும் கடந்து வளர்க்குற விதமும் அது வளர்ற விதமும் இண்டிவிஜுவாலிட்டி. அதுவும் ஒரு உயிரினம்ல. சோ அதுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. சோ அதுவும் காரணம். நீங்க நல்லாவே வளர்த்தினாலும் சில முரட்டு பயல்களா தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ராட்டு தக்காளியை திருடி திங்குது ப்ரோ. இல்ல சொல்றேன், ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்கு. வரும், நானும் அதான் வரும் திங்கிறேன். அதனால கூட சேர்ந்து தின்னு பழகிருச்சுட்டு பாரு அவரு. சரி, ஓகே, பாவப்பட்டது அது. சரி, இப்ப என்னன்னா இவ்வளவுதாங்க விஷயம். நாயை நீங்க வெளியில வாக்கிங், உங்க நாயா இருக்கட்டும், நீங்க பாசமா வளர்த்துருக்கலாம், சோக் செயினும் மாஸ்க்கும் போட்டு மஸ்டா கொண்டு வாங்க. சோக் செயின் கூட மஸ்ட் தேவை கிடையாது. கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா பிரச்சனை இல்லை. ப்ராப்பர் லெதர் பெல்ட்டே போதும். பட் ஆனா சம் கேசஸ் லெதர் பெல்ட் வந்து ஈஸியா கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பிஞ்சு இருக்கு. நம்ம ஊர்ல இப்ப லெதர்லயே செய்யறது இல்ல. இது எல்லாம் இவர்னால வருது. இந்த அரவிந்த் ஆள் மாதிரி வேலை வருது. நோ லெதர் ப்ளீஸ், நோ லெதர் ப்ளீஸ்னா இப்ப எல்லாம் வந்து சைனால இருந்து இந்த லெதர்ல வருது பெல்ட். அது பிஞ்சுக்குது. ப்ராப்பர் லெதர் நம்ம ஊர்ல செய்யறவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட தான் நம்ம எல்லாம் பெல்ட் வாங்குறோம். அது எவ்வளவு பிச்சாலும் இழுக்காதோ, அது ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நான் தான் சொல்ல, ப்ராப்பர் பெல்ட், ப்ராப்பரான மாஸ்க் வந்து மஸ்ட்டுங்க. நாய் நீங்க வளர்க்குறீங்கன்னா அது மஸ்ட். அப்படி பண்ணீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ஸை குறைச்சிடலாம். அதே போல உங்க நாய் அவுத்து விடுறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். ஓப்பனா சொல்றேன், க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்ல தான் நாய் இருக்கணும். சும்மா வந்து வெளியில காம்பவுண்ட் ஏறி வெளியில போற மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸியா தப்பிக்கிற மாதிரி அப்படிலாம் வச்சுக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செக்யூரா வைக்கோங்க.
ஏன்னா நீங்க எல்லா நேரமும் 24/7 பாத்துட்டு முடியும்னு சொல்லிட்டு உங்க நாயை கொஞ்ச நேரம் அவுத்து தான் விட்டாகணும் வீட்டுல. அப்படி அவுத்து விடும் பொழுது அது உங்களை அறியாமல் வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். அதே மீறி வெளியில போய் ஒரு மிஸ்ஹேப்பனிங் ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. நான் சொல்றேன், கேஸ் ஹாஸ் டு பி ஃபைல் ஓனர் மேல, பெட் ஓனர் மேல, உரிமையாளரின் மீது. நாய் மேல பண்ண முடியாது. ஸோ உரிமையாளர் மீது தான் வழக்கு பதிவு செய்யணும். இதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இதுல ஏதாவது நான் தப்பா சொல்லியிருக்கேன்? இல்லையே. ஏதாவது நாய்க்கு ஆதரவா நான் பேசியிருக்கேன்? ஸோ புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு முழுசா கேளுங்க என்ன ஒருத்தவங்க சொல்றாங்க, என்ன இங்க குழப்பம் நடக்குது. அப்ப இதை நீங்க செஞ்சீங்கன்னா 99% நாய்கள் சார்ந்த, அதாவது வளர்ப்பு நாய்கள் சார்ந்த முறைகேடுகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, இதை நீ வளர்க்குற நாய்க்கு சொல்ற, ரோட்ல அலையிற நாய்க்கு நான் என்ன பண்றது? ரன்னிங் நான் போகும்போது 10 நாய் என்னை துரத்திக்கிட்டு வருது. எல்லாத்துக்கும் நான் சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, தெருவில் இருக்க நாய்கள் அதிகமாக இருப்பது மக்களுக்கு ஆபத்து. மாற்றுக்கிறதே எனக்கு இல்ல. ரோட்ல நாய்கள் வெளியில அதிகமா இருக்கு, மக்களுக்கு ஆபத்து. ஏன்? என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க நாய்கள் எல்லாம் என் கூட நல்லா தான் பழகுது, வாலாட்டிட்டு தான் நிக்கும். ஆனா ஏதோ ரெகுலரா வர வண்டியில் இல்லாம ஒரு ஆட்டோலயே கிட்ட நான் இறங்கினா தூரத்துல இருந்து குலைப்பாப்புல குலைக்கும். நான் தான் அப்படின்னு அப்புறம் தான் வாலாட்டுறது. அது ஒரு யோசிச்சுட்டு வாலாட்டும். இது இயல்புதான். இப்ப கொஞ்சம் மனம் பயம் கொண்ட ஆட்களோ இல்ல குழந்தைகளோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். நாய்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, ப்ரே டிரைவ்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பயந்து ஓட ஆரம்பிச்சா அது துரத்தும். அதுதான் அந்த வண்டி துரத்துறதுமே அப்படிதான். அதுதான் ஓடும் போது அது துரத்துற மென்டாலிட்டி, அதுக்கு அந்த ஓனாய் குணம் அது கொஞ்சம் இருக்குது. அந்த பேக்கா போய் மென்டாலிட்டி அதுக்கு இருக்கு, அந்த ஓனாய் குணம் இருக்குது. ஸோ அந்த ப்ரே டிரைவ் அது கொஞ்சம் இருக்கு. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தன்மை அதுதான். பூனையோட தன்மை என்ன? பக்கத்துல போய் மூக்க வச்சீங்கன்னா புரண்டி விட்டுரும். அதே போல நாயோட தன்மை வேகமா ஓடுனீங்கன்னா துரத்திட்டு வரும். இது வளர்க்குற நாய்க்கே நீங்க பண்ணலாம். நீங்க வீட்டுல வளர்க்குற நாய் முன்னாடி ஓடுங்க, டப்படப்படன்னு துரத்திட்டு வரும் உங்களை. ஸோ இது காமன். ஸோ இந்த ப்ரே டிரைவ்னால குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாது. குழந்தைங்க டக்குன்னு பயந்துட்டு ஓடும் பொழுது சின்னதா இருக்குல்ல, அது தெருநாய்கள் வந்து கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இட்ஸ் ஏ மேஜர் கன்சர்ன். அது எனக்கு மாற்று கருத்தே இல்லை. இதை நம்ம கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணி தான் தீரணும். எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் இப்படி யோசிங்க. உங்க குழந்தை நாய் துரத்துற ஒரு சிச்சுவேஷன்ல போகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களோட கண் பார்வையில இல்ல, குழந்தை உங்க கண் பார்வையில இல்லாம போகுது. இது நாய் விஷயத்த ஓரம் வச்சிருங்க. புள்ள பிடிக்கிறவன், குழந்தைகளை செக்ஸுவலா அபியூஸ் பண்றவன், இப்ப இவங்கிட்ட மாட்டினா உங்க குழந்தை என்ன பண்ணலாம்? நாயை விட கேவலமான ஜந்துக்கள் இவங்க. கரெக்டா? உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? அப்ப வேற வழி இல்லை. 24/7 குழந்தை ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் குழந்தைகளை கன்சர்னாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை, இப்படி சொல்றேன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். சரி, அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன். ஒரு சின்ன பசங்க இந்த இழுக்கிற கேட் இருக்குல்ல, ஆமா, இந்த இழுக்கிற மாதிரி கேட்ல இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே விளையாடிருப்பாங்க, ஃபுட்டேஜ்ல தான் இருக்குது, விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி அந்த பையன் இப்படி இழுத்துட்டு வரான், அந்த கேட் அவன் மேல அப்படி சாஞ்சிச்சுங்க, செத்துட்டான். ஸ்பாட் அவுட். அந்த குழந்தை யார் மேல குறை சொல்லலாம்? ஏன் இல்லைங்க, அது விட்டுக்கூடாதுல்ல. இப்ப கேட்டுக்கு பதிலா அந்த இடத்துல நாயை போடுங்க, இப்ப யார் மேல குறை சொல்லுவீங்க? எல்லா விதத்துலயும் நம்ம தான். ஸ்விட்ச், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே. இந்த இடத்துல நாயை நீங்க கேட்டுக்கு பதிலா நாயை போடுங்க. கேட் வந்து ஒரு அக்ரிணை, அது அக்ரிணை கூட இல்ல, ஒரு உயிரில்லாத தன்மை. அது இருக்கிற இடத்துல இந்த குழந்தை சாகுது. இதே இடத்துல ஒரு நாய் கூட்டம் வந்து அந்த குழந்தைய கடிச்சிருச்சு. இப்ப யார் மேல பழிய போடுவீங்க? நாய் மேல பழிய போடுறீங்க. ஏன்? அப்ப இங்க கேட்டு மேல தானே பழிய போடணும். கரெக்டா நான் சொல்றது? கேட்டு தான் அந்த குழந்தை உயிரெடுத்துச்சு, இங்க நாய் அந்த குழந்தை. இந்தியன் ஸ்ட்ரீட்ஸ்ல எல்லா நேரமே நம்ம பேரண்ட்ஸ் கூட இருக்காதுங்களா, குழந்தைங்க ஓடுங்க, விளையாடுங்க, ஓடி வருங்க, எல்லாமே பண்ணுவோம்ல பாரு. கண் பார்வையில தான் இருக்கணும், கண் பார்வையில தான் இருக்கணும். சிம்பிள் ஆஸ் தட். குழந்தை உங்கள் கண் பார்வையில் இருக்கணும். உங்கள் கண் பார்வையில் உங்கள் குழந்தை இல்லை என்றால் அந்த குழந்தைக்கு அவர் நடக்கக்கூடிய ஆபத்திற்கு நாய் பொறுப்பேற்காது, யாரும் பொறுப்பேற்க முடியாது. நான் சொல்றேன், கிராமப்புறங்கள் எல்லாம் குழந்தைகளை சிறுத்தை எடுத்துட்டு போயிடும். என்ன பண்ணலாம்? நம்ம தான் பாத்துக்கல. சிறுத்தை மேல பழிய போடலாமா? சிறுத்தை குழந்தைகளை தூக்கிட்டு போகுதுன்னு சொல்ல முடியுமா? சிறுத்தை எல்லாம் போயிட்டு தனியா முகாம் நடத்தலாமா? ஒரு மிருகம் தான். கழுகு தூக்கிட்டு போயிருக்கு குழந்தைய, தெரியுமா? என்ன பண்ணலாம்? கழுகு எல்லாம் அடைச்சிடலாமா? அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால இன்சிடென்ட்ஸ் கம்மியா ஹேப்பன் ஆகுது. நாய் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா நாய்கள் குழந்தைகளை விரட்டுறதும் கடிக்கிறதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இல்ல, எனக்கு புரியுது, எனக்கு கன்சர்ன்ஸ். பட் இங்க பேரண்ட்ஸ் உடைய நெக்லிஜென்ஸ் அண்ட் கேர்லெஸ்னஸ் நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இழப்பு நாய்க்கா? இழப்பு எனக்கா? இழப்பு உங்களுக்கா? வளர்த்த குழந்தை, வளர்த்த உனக்கு.
உன் குழந்தை செத்துச்சுன்னா இழப்பு உனக்கு. அப்ப யாரு பாதுகாத்துக்கணும்? 24/7 உன் குழந்தை கூட இரு. உங்க அம்மாவை கூட இருக்க சொல்லு, அந்த குழந்தையோட அம்மாவை கூட இருக்க சொல்லு. வெளியில விளையாட விடாத, வெளியில விளையாண்டாலும் கூட நில்லு. குழந்தைங்க எங்க தனியா விளையாடுது? எவனா தூக்கிட்டு போனா என்னங்க பண்ணுவேன், கடத்திட்டு போனா என்னங்க பண்ணுவேன்? 3 நாளைக்கு முன்னாடி நியூஸ் கவனிக்கலையா? குழந்தைகளை எடுத்து 13 லட்சத்துக்கு ஒருத்தர் வித்துட்டு இருந்தா, நியூஸ் வந்துச்சா இல்லையா? ஒரு பொம்பளை குழந்தைகளை எடுத்து சென்னையில என்ன பண்ணலாம்? ஊர்ல இருக்க எல்லா பொம்பளையும் தூக்கி உள்ள போட்டுலாமா? யோசிங்க, தயவு செஞ்சு விருப்பு வெறுப்புகளை ஓர வச்சுட்டு யோசிங்க. குழந்தைய ஓரளவுக்கு தன்னை பாதுகாத்துற அளவுக்கு வளர்ற வரைக்கும் வேற வழி இல்லைங்க. குழந்தைய பெத்தா நீங்க தான் வளர்க்கணும், பாதுகாக்கணும், நீங்க தான் பாதுகாக்கணும். நேச்சர் இஸ் ப்ரூட்டல். இத மண்டையில ஏத்து. இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். இயற்கை என்பது மிக 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 கொடுமையானது. உனக்கு நீ மனுஷன் நாகரிகம் அடைஞ்சிட்டேன்னு இப்படி பாக்குற. காக்கா குஞ்சு இருக்குங்க, காக்காக்கள் இறை தேடி அந்த குஞ்சுகளுக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்கு கிளம்பி போகுது. அப்பா அம்மா தான். டக்குன்னு ஒரு கழுகு தூக்கிட்டு போகுது. யாரை குறை சொல்லுவீங்க? கழுகை குறை சொல்லுவீங்களா? கழுகுடைய தன்மை வேட்டையாடுதல். டிசைனே அப்படிதான் இருக்கு, இயற்கையே அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. உன் குழந்தைய நீ தான் பாதுகாக்கணும், வேற வழியே இல்ல. கவர்மெண்ட் பாதுகாக்கும், அதனால எல்லாரையும் கொல்லணும் பண்ணணும்னா சரி. இப்ப புள்ள பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போறான், இப்படி இதை எப்படி தடுப்ப? மனிதர்கள் எல்லாம் கொண்டுடலாமா? உன் குடும்பத்தை தவிர எல்லாத்தையும் கொண்டுடலாமா? உன் குடும்பத்தை தவிர எல்லாத்தையும் சிறைப்படுத்திடலாமா? பாசிபிளா இது? அப்ப நீ என்ன பண்ற? இந்த இடத்துல மனுஷன், அது நாய், அதனால நாயை கொண்டுடலாம். மனுஷனா பிரச்சனை இல்லை. தப்புங்க, இது ரொம்ப தப்பு. இது மாடுக்கும் பொருந்தும், இது நாய்க்கும் பொருந்தும், காக்காக்கும் பொருந்தும். காக்கா கூட குழந்தைகளை கொத்தும் தெரியுமா? நம்ம மண்டையே கொத்திட்டு போகுது அடிக்கடி. இது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கும் அனிமல்ஸோட பிஹேவ் பண்றதுக்கு நிறைய சொல்லி கொடுக்கறதுல சில இடங்கள்ல இந்த மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அதுக்கு போய் நோண்டுதுன்றீங்க. இந்த சம்பவங்களை பார்த்து ட்ரிகர் ஆன டாக்ஸ் வேற குழந்தைகளை பாதிக்கிறதும் இருக்கு. நம்மளே பார்த்துருக்கோம்ல, கல் எடுத்து அடிக்கிறதா இருக்கட்டும், வம்புலுக்கிறதா இருக்கட்டும். நாயினா கொஞ்சிறங்கிறது எப்படி கொஞ்சம் தெரியாம மூஞ்சி எப்படி திருகிறதா இருக்கட்டும், காதை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். எங்க வீட்லயும் குழந்தைகளா இருக்குது. விளையாடும் போது கொம்பாவோட எல்லாம் விளையாடுவாங்க. விளையாடும் போது அன்னைக்கு பெரியம்மா பொண்ணு விளையாண்டு இருந்தப்ப கொம்பா மேல ஏறி நடக்குது. கொம்பா படுத்திருக்கு, இப்படி கொம்பா மேல ஏறி நடக்குது. கொம்பா எதுவும் பண்ணல. பட் நான் என்ன சொன்னேன், அப்படிலாம் ஏறி நடக்கக்கூடாதுப்பா. அப்படின்னா கொம்பானா தடவி தான் கொடுக்கணும், நாயை இப்படி உட்கார வச்சு இப்படி தொட்டு தான் கொடுக்கணும். அது இது பண்ணக்கூடாது, வலிக்கும். அதுக்கு திடீர்னு ஏதாவது காலுகில ஏதாவது அதுக்கோட ஏதாவது அதோட ஆர்கன்ஸுக்கு தெரியாம நீங்க மிதிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு பெயின் அதிகமானோன்னா அது டப்புன்னு வாய் வச்சு கடிச்சிடும். அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்துடும் டாக்ஸுக்கு. அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி குழந்தைக்கு புரியதான் வச்சேன். அதே போல குழந்தை பக்கத்துல போனா டாக் கொஞ்சம் ஹெசிடேட் ஆகும். அப்ப அதுக்கும் நம்ம புரிய வைக்கணும். நாய்க்கும் குழந்தை பக்கத்துல கொஞ்சம் போய் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டு குழந்தைய தொட்டு அதுக்கு ஸ்மெல் பண்ண கொடுத்து என் பக்கத்துல இருக்கு பாரு, ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அது காம் ஆகுதான்னு அந்த ரியாக்ஷன்லாம் இது நாய் வளர்க்குற எங்களுக்கு புரியும். இதை செய்யணும். வீட்டுல வளர்க்குறவங்க எல்லாம் புரியணும். திருநாய்களை இது ஒண்ணுமே பண்ண முடியாது. திருநாய்கள் என்ன மாதிரி ட்ரிகர் ஆயிருக்கும், எவன் கல்லெடுத்து அடிச்சான், என்ன பண்ணா, எதுவுமே தெரியாது. அதுக்கு நிறைய ட்ராமா அதுக்கு, புரியுதா? அந்த ட்ராமாலாம் இருக்கும். அது அப்ப குழந்தை வெளியில போச்சுன்னா ரிஸ்க். திருநாயினால மட்டும் இல்ல, பூனைனால, எலினால, எல்லாத்தினாலையும் குழந்தைகளுக்கு ஆபத்து இருக்கு. பாம்பு கொத்தா என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு நான் ஒரு வீடியோ பாக்குறேன், ஒரு குழந்தை பாம்பு கையில பிடிச்சி இழுத்துட்டு வருது. பாம்பு கடிச்சிருச்சுங்க ஒரு குழந்தை, பாம்பு செத்து போச்சு, குழந்தைக்கு எதுவுமே ஆகல. பாம்பு குழந்தைய கடிக்கல, அதனால இல்ல இப்ப விஷ பாம்பு இல்லாம இருந்திருக்கும். பாம்பு குழந்தைய கடிச்சிருச்சு, குழந்தை பாம்பை கடிச்சிருச்சு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. வீடியோ பாக்குறேன், ஒரு தவளைங்க, தவளையை போய் பிடிச்சி வாயில வைக்குதுங்க குழந்தை. சரி, தவளையை பிடிச்சி வாயில வைக்கிற வரைக்கும் ஓகே, அது ஓகே. ஏதாவது சீனா கடைங்களா சாப்பிட்றாங்க, ஓகேன்னு எடுத்துக்கலாம். விஷத்தேரைகள் இருக்கே எடுத்து வாயில வச்சா, இப்ப ஏன் அந்த பேரண்ட் அங்க இல்ல? ஆக்சுவலா பேரண்ட் இருக்காங்க வீடியோ எடுத்துக்கிட்டு. சீரியஸ்லி? ஆமா. அப்புறம் யார் எடுத்த அந்த வீடியோவை? அந்த வீடியோ தானே வந்து சிசிடிவி கேமரான்னு நினைச்சேங்க. எடுத்து வாயில வைக்கிற வீடியோவே அது குழந்தை. அது நானா அது நான் பாய்சனஸ் ஃப்ராக்ஸ் தான், அது கையில கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்து வாயில வைக்க போகும். குழந்தைக்கு என்னங்க தெரியும்? இது புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குழந்தையோட பாதுகாப்புக்கு உண்மையிலேயே சொல்றேன், நம்ம தான் மனிதர்கள் தான், நம்ம தான் பொறுப்பு. நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் பொறுப்பு, வேற யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ரோட்ல குழந்தை விளையாண்டு வேகமா ஓடுதுங்க, லாரி இடிச்சிட்டு போயிடுச்சு, யாரை சொல்லுவீங்க? லாரியை திட்டுவீங்களா? இது நீங்க சொல்றேன் இல்லங்க, திட்ட முடியாது. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா. சில டைம்ஸ் இந்த மாதிரி மிஸ்ஹேப்பனிங்ஸ் நடக்கும்போது நம்ம குழந்தைகளை நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். ஒண்ணு, சரி நான் என்னதான் பாதுகாப்பா வச்சிருக்கேன், நாய்கள் அதிகமா இருக்கிறது குழந்தைகளுக்கு ஆபத்து தானே? ஆமாம், ஆபத்து. குறைக்கணும். எப்படி குறைப்ப பாரி? பதில் சொல்றேன், கேளு, தெரிஞ்சுக்கோ. முதல்ல கடிக்கிற நாய்களை வேற வழி இல்லை,
ஒரு நாய் கடிக்குது, அந்த நாயினால பிரச்சனை வருது, தொடர்ச்சியா அந்த நாய் கடிக்குது, அதுக்கு இதா இருக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை முகாமுக்கு அனுப்பு. அது கொல்ல தேவையில்லை, அதை முகாமுக்கு அனுப்பு. சரி, ஓகே. முகாமுக்கு வச்சு என்ன பண்ணுவீங்க, அது வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யணும். முகாமுக்கு போனோடனே அதுக்கு வேக்சினேஷன் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி வச்சிரு. கடிக்காத நாய், யாரையும் எதுவும் வம்புழுக்கிறது இல்லை, அது வாட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு, குடும்ப கட்டுப்பாடு பண்ணு, வேக்சினேஷன் போடு, கொண்டு வந்து திரும்ப அதோட இடத்துலயே விட்டுரு. கரெக்டா? குடும்ப கட்டுப்பாடு பண்ண நாயினால இனப்பெருக்கம் செய்ய முடியுமா? முடியாது, பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதோட லைன் அதோட நின்று பெருகாது. இதை கண்டினியூவா பண்ணணும். டாக்ஸ் அதிகமா ஒரு இடத்துல இருக்கு, போறீங்க, எடுத்துட்டு போகும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா கடிக்கிற மாதிரி நாய்கள் எதுன்னு தெரியும், கேப்சர் பண்ணும்போது தெரியும், அதோட பிஹேவியர்ல தெரியும். சாத்தமா இருக்கிறது, பாவம் பயந்துட்டு அழுகிற நாய்கள் இருக்கும், அதுல பிரிக்கணும். பிரிச்சு கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவா இருக்க டாக்ஸை வந்து முகாமுக்கு அனுப்பிட்டு, சாஃப்டா இருக்க டாக்ஸை நியூட்டர் பண்ணி திரும்ப கொண்டு வந்து அதோட இடத்துல எங்க இருந்து தூக்கிட்டு போனோமோ அந்த ஏரியாலேயே கொண்டு வந்து விட்டீங்கன்னா அது வாட்டு வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு குட்டி எல்லாம் போட முடியாது, நியூட்ரா இருக்கும். அது டாக்ஸ் குறையுமா குறையாதா? நேச்சுரலா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நீங்க இதையே கண்டினியூவா பண்ணுங்க. கண்டினியூவா பண்ணீங்கன்னா வித்தின் ஒரு 2 or 3 இயர்ஸ்ல டாக் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு வந்துடும். முகாமில் இருக்கிற டாக்ஸுக்கும் நியூட்ரு பண்ணிருக்கனால அதுகளும் அதோட லைஃபை வாழ்ந்துட்டு இறந்துரும். அதுக்கான செலவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதாகிட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா டாக் பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல வந்துட்டே இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து வீட்டில் வளர்க்குற நாயை அபேண்டன் பண்றதையும் நம்ம முறைப்படுத்துறதுக்கு தான் ப்ராப்பர் டாக் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராப்பர் டாக் ப்ரீடிங்க்கு ஒரு முறை வச்சுக்கணும். யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது தெரியும் போது யார் இங்கே அபேண்டன் பண்ணிருக்கேன், எந்த ஏரியாவில் இருக்குங்கிறது ஈஸியாக அவங்களால ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே அந்த நாய் அபேண்டனா இருக்குன்னா அபேண்டன்னா கொண்டு வந்து விட்டுருவாங்க. சில பேர் வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டுலாம் விட்டுறதுலாம் நிறைய இருக்கு. சில பேர் வீட்டில் அந்த ப்ரீட் பண்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ குட்டி போடாத நாயெல்லாம் கொண்டு ரோட்ல விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஆட்கள் யாருங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ரோட்டுக்கு வர்றது அதெல்லாம் பிரீடட் டாக்ஸா தான் இருக்குங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவுமே நீங்க இன்னும் ரொம்பலாம் இது பண்ணதில்ல. பிரீடட் டாக்ஸுங்கும் போது டக்குன்னு எடுத்து ஒரு போஸ்ட்டை போட்டீங்கன்னா வந்து வாங்கி வளர்க்கறதுக்கு ஆள் இருக்கு. அது ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட்ல போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை பார்த்துட்டு இங்க ஏதாவது வாங்கி, அதாவது காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. சில பேர் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு நினைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் பண்ணிட்டு அவங்க வளர்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா? இப்ப இதுல ஏதாவது லூப் ஹோல் இருக்கா? இல்ல, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இது கண்டினியூவா பண்ணும்பொழுது குறையும். அரசாங்கத்துக்கும் பெரிய செலவு கிடையாது. நியூட்டர் பண்ணி கொண்டு வந்து விடுறது. இது ஹியூமன் சொல்யூஷன். அதாவது மனிதன் இரக்கமுள்ள ஒரு தீர்வு. நம்பி வந்த உயிரினங்களை கொலை செய்யாம மனிதத்தன்மையோட அதுகளை கொடுமைப்படுத்தாம அதுகளை வதைக்காம அடிக்காம அருவருப்பா நடந்துக்காம அவைகளை வந்து பாதுகாக்கிற ஒரு இது. அது வாட்டு இருக்கட்டும், அது இனப்பெருக்கம் இல்லாம நம்ம பாத்துக்க போறோம். அதுகளை கொஞ்சம் முரண்டு பிடிக்கிற நாய்களை இது பண்ண போறோம். இது போக கொண்டு வர எல்லாத்தையும் விடுற நாய்கள் எல்லாத்துக்கும் நீங்க வேக்சின் பண்றீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா தே வில் பி இம்யூன் டு ரேபிஸ். ஸோ ரொம்ப ஹார்ஸான ஒரு இது இருக்காது. இப்போ எங்கெங்கெல்லாம் இந்த அனிமல் அட்டாக்ஸ் இல்லை டாக் த்ரெட் இருக்குதோ அங்கெல்லாம் இதை நீங்க கண்டினியூவா பண்ண போறீங்க. கரெக்டா? இங்க எங்க கூட்டமா இருக்குங்க, நாய்க்கு இந்த ஏரியால வர விடலாம், போக முடியல, கம்ப்ளைண்ட் வரீங்க, கொண்டு வரீங்க, வண்டியில பிடிக்கிறீங்க, கூட்டிட்டு போறீங்க, யூத்தனைஸ் பண்றீங்க, கொண்டு வந்து விடுறீங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்ப கடிக்குதுன்னா அதுக்கு ஏதாவது உங்களுக்கு தான் இப்போ எல்லா பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. எந்த நாயெல்லாம் ரொம்ப கடிக்குதுங்கிறத உங்களால ஈஸியா மானிட்டர் பண்ணிட முடியும். முடிஞ்சா ஏதாவது டேக் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. டாகுக்கு ஒரு டேக் கூட போட்டுருங்க. ரொம்ப சீப் ரேட்ல சைனால இருந்து டேக்ஸ் கிடைக்கும். வாங்கினீங்கன்னா ஒரு பயோசிப் மாதிரி டக்குன்னு ஒரு டேக் போட்டுட்டீங்கன்னா அதுக்கு ஸ்கேன் பண்ணீங்கன்னா காட்டு கொடுக்க போகுது. கரெக்டா? கேசிஐ சர்டிபிகேஷன்ல அதுதானே டாகுக்கு ஒரு சீரியல் கூட வச்சு தானே நடைமுறைங்க. அது மாதிரி ஒரு நடைமுறையை பண்ணுங்க. டாக் பாப்புலேஷன் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இன்னொன்னு பேசிக்கான ஒரு விஷயம், உணவுகளை வந்து குப்பைகள்ல ஓப்பன் ஸ்பேஸ்ல போறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. கேரளால இருந்து சிக்கன் வேஸ்ட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல கொண்டு வந்து குப்பையா கொட்டிட்டு போறதுக்குலாம் அலோவ் பண்ணாதீங்க. டாகுக்கு அதுதான் ஃபுட்டா மாறுது. இந்த மாதிரி வந்து கோழி வெட்டுற இடத்துல இருக்கக்கூடிய கழிவா இருக்கட்டும், இல்ல மீட் பேஸ்டு கழிவுகளா இருக்கட்டும், அங்கெல்லாம் தான் நீங்க பாத்தீங்கன்னா திருநாய்கள் வந்து பெருகிட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரியான கழிவுகளை வந்து கரெக்டா வந்து ப்ராசஸ் பண்ணிட்டுருங்க. இதை பண்ணீங்கன்னாவே நாய்களோட பாப்புலேஷன் கட்டுப்படுத்தலாம். ஆனா நீங்க யார் மேல கோவப்படுறீங்க? இந்த நாய்கள் பசியில வர்றதை பார்த்து ஒருத்தன் இறக்கப்பட்டு சாப்பாடு போட்டானா அவனை போய் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கீங்க. தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்களுக்கு இப்ப நீதிபதி சொல்றாரு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமா? அவன் என்ன தப்பு பண்ணிட்டான் சொல்லுங்க? ஒரு வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு வைக்கிறான். அவன் என்ன சாப்பாடு வச்சு எல்லாத்தையும் கடின்னு சொல்றான்? இது என்ன கான்செப்ட்ல? அப்ப சோறு வைக்கிறதா இனப்பெருக்கம் பண்றது ஒண்ணா? சொல்லுங்க நீங்க. டாக் ஹேட்டர் நீதிபதி போல. சோறு வைக்கிறதும் இனப்பெருக்கம் செய்யறது ஒண்ணா? நீங்க டெய்லி சாப்பிடுறதும் உறவு கொள்றதும் ஒண்ணா? நான் கேட்கிறேன். நீங்க சாப்பிட ஒருத்தருக்கு ஆஃபர் பண்றீங்க, இஸ் இட் இஸ் செக்ஸ்? அப்புறம் என்ன கான்செப்ட் இது?
டாகுக்கு சோறு வைக்கிறதுக்கும் நாய் இனப்பெருக்கம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இவர் உணவு வைக்கல, அது போய் வேற ஒரு இடத்துல குப்பை தொட்டில நீங்க போடுற டம்ப் இதுல இருந்து அங்க குப்பை தொட்டில இருந்து சாப்பிட்டுக்குது, இனப்பெருக்கம் பண்ணதானே போகுது. அப்ப அங்க இனப்பெருக்கம் அது செய்யறத தடுக்கிறது யாரு? அதுதானே அரசாங்கம். அப்ப என்ன, இனப்பெருக்கம் செய்யாம தடுக்கிறதுக்கு நீங்க ஏன் அதுக்கு எந்த விதமான கருத்தடை இதுவும் செய்யல? கருத்தடை ஆபரேஷன் செய்ய வேண்டியது யாரு? அரசாங்கம் தானே. அதுக்குதான் வெட்டனரியன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்ல வச்சிருக்கீங்க. எதுக்கு வெட்டனரியன்ஸ் கவர்மெண்ட்ல? நிறைய வாட்டி இதை பண்றது கவர்மெண்ட் டாக்டர்ஸ்ல எதுக்குங்க வெட்டனரியன்ஸ்? இல்லங்க இது பண்றதுதாங்க. ஆனா ப்ராஜெக்ட் பண்ணி நிறைய வாட்டி காசு அடிச்சாங்க. இப்ப யாரோட குத்தம்? அது நாயோட குத்தம். அரசாங்கத்தோட குத்தம் தான். அரசாங்கம் பண்ணாம உட்காந்து அதுல உட்காந்து எல்லாத்தையும் முழுங்கிக்கிட்டு கடைசியா நாயை கொல்றது ஈஸினா ஆப்ரேட் பண்றது கஷ்டம், கொல்றது ஈஸினா எவ்வளவு பெரிய கொடுமை. உங்க வீட்டுல எல்லாம் ஒருத்தவங்களுக்கு உடம்பு முடியாம போயிட்டா நீங்க கொன்றுவீங்க, போட்டு தள்ளிடுவீங்க. அப்படி போட்டு தள்ளிடலாமா? கருணை கொலை பண்ணிடலாமா எல்லாரையும்? என்னங்க பேச்சு இதெல்லாம்? நாய்க்கு ஒரு நீதி, மனுஷனுக்கு ஒரு நீதி. இது என்ன? இது எல்லாருக்கும் நீதினா நீதி ஒண்ணுதான். நாயை கொல்றதுக்கான ப்ராப்பர் ரீசன் சொல்லுங்க. என்ன ரீசன்? எந்த ஒரு தப்பும் செய்யாத நாயை கொல்லணும். எதுக்கு கொல்லணும்? ஏன் கொல்லணும்? அது என்ன தப்பு செஞ்சது கொல்றதுக்கு? அப்ப இது ரொம்ப தப்பான ஒரு போக்கு. இந்த போக்கை நம்ம கடைபிடிக்க கூடாது. இல்லைன்னா இப்படி ஒண்ணு பண்ணுங்க, அரசாங்கம் என்ன பண்ணுங்க, டாக் மீட்டை ப்ரமோட் பண்ணுங்க. சரி, அது பண்ணுங்க. சீனால எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான்ல, நடக்காத சொல்லுங்க பாரு. இல்ல அதெல்லாம் வேணாங்க. ஏங்க சீனால மட்டும் இல்லைங்க, இந்தியாலயும் ஒரு சில ஏரியாஸ்ல சாப்பிடுறாங்க. ஐயோ, என் ஃப்ரெண்ட்ஸே சாப்பிடுவாங்க. நாகாலாந்துல இருக்க என் நண்பர்கள் சாப்பிடுறாங்க. நாகாலாந்துல எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல. அந்த மாதிரி எல்லா பக்கம் நாய் பெருகிடுச்சு, நாயை சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. நாய்க்கு கடை போடுங்கன்னு சொல்லுங்க. சார் சொல்லனாலும் சில பேர் போட்டுட்டு தான் இருக்கான். ஆட்டுக்கறி அது போட்டு தெரியாம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். அப்புறம் அதை அலோவ் பண்ணிட்டு போயிருங்க. லீகலாவே நாய்கறி வீடானா வைக்க நம்ம விரும்பி சாப்பிடாம போய் சாப்பிட்டு போறான். அப்படிதான் பண்ணுங்க. ஏதாவது குறைந்தபட்சம் போற உயிர்களால ஏதாவது பயன் இருக்கட்டும். எந்த பயனும் இல்லாம ஒரு உயிரை கொல்றதுங்கிறதுலாம் சரி. ஏதோ கான்ஸ்பிரசி சொன்னீங்களே, அது என்ன? அது பின்னணியில இருக்கு. பேசிக்கலா என்னன்னாங்க, டாக்ஸ், அனிமல்ஸ், இந்த சரௌண்டிங்ல வளர்கிற மனிதர்கள் அவங்களுக்கு உடல்ல உபாதைகள் வராது. சரி, புரியுதுங்களா? நம்ம அந்த காலத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருந்ததுக்கு அடிப்படை காரணம் நாய், மாடு, ஆடு, பூனை, கோழி ஆகிய அத்தனை உயிரினங்களோடையும் சேர்ந்துதான் நம்ம வளர்ந்தோம். இந்த மாதிரி வளர்ற குழந்தைங்களுக்கு இயல்பாகவே நான் அலர்ஜிக், அதுக்கப்புறம் இந்த அலர்ஜிக் பேஸ்டான வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்காது. ஒவ்வாமை இருக்காது. பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த மாதிரியான சூழல்ல இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே இம்யூன் டு எவ்ரி திங். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள என்ன வருது? பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல இருந்து எல்லாம் வருது. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, இந்திய குழந்தைகள் சுகாதாரமற்ற பல சூழல்களை வளர்றாங்க, ஆரோக்கியமா இருக்காங்க. வெள்ளைய குழந்தைகள்லாம் ரொம்ப சுகாதாரமான சூழல்ல தான் வளர்றாங்க. எத்தனை பேருக்கு அலர்ஜிஸ் வருது? அதுவும் டிஃப்ரெண்ட் அலர்ஜிலாம் இருக்கும். காத்து அலர்ஜி அதெல்லாம் இருக்குங்க. புல்லுல இருந்து வந்து அலர்ஜின்றானுங்க, இதுல இருந்து வந்தா அலர்ஜினாங்க, நாய் வந்தா அலர்ஜி, பூனை வந்தா அலர்ஜி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த அலர்ஜிக்குன்னா என்னன்னு போய் பாருங்க. வெட்டனரியன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் கேளுங்க. ஈவன் ஐ கேன் ஷோ சம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ரிகார்டிங் திஸ். இதை என்னால் காட்ட முடியும். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸே இருக்கு. இந்த மாதிரியான உயிரினங்கள் வளரக்கூடிய இடங்கள்ல பிறக்கக்கூடிய குழந்தைகள், வாழக்கூடிய குழந்தைகளோட இம்யூன் லெவல் டாலரன்ஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இதுக்கான இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாத இதுல நம்ம தமிழ் டாக்டர்ஸுமே ஒரு சில டாக்டர் பால்னு ஒருத்தர் இருப்பாரு, அவெல்லாம் இதுக்கெல்லாம் கண்டென்ட் போட்டிருக்காரு. பெட்ஸை பிகினிங்லேயே இன்ட்ரோடியூஸ் பண்றதன் மூலமா குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஆஸ்துமா பிரச்சனை எல்லாமே சிஸ்டம் நல்லா பில்ட் ஆகும், இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால பிரச்சனைகள் வராம இருக்கும். ஸோ அதனால பெட்ஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாங்குறதை விட குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிளான் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னா அவர் பேசியிருக்காரு. டாக்டர் பால் தான், அவர் டாக்டர் தானே, இப்ப கேளுங்க அவர்கிட்ட. ஸோ இது ப்ரூவன் ஃபேக்ட். இந்த மண்டையில ஏத்திக்கோங்க. உங்களோட குழந்தை உண்மையிலேயே ஆரோக்கியமா இருக்கும். இதுதான் கிராம குழந்தைகள் கொஞ்சம் இப்போ நகர குழந்தைகளோட ஆரோக்கியமா இருப்பதற்கு, அதிகமா காய்ச்சல் வராம, அதிகமா இது இல்லாம இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இன்னொன்னு, சிறு வயதுலேருந்தே நாய்கள், ஆடுகள், பூனைகள் மற்றும் இந்த மாதிரியான உயிரினங்களோட வளரக்கூடிய குழந்தைகளுக்கு இயல்பாகவே இரக்க குணம் என்பதும் இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என்பதும் அதிகமாக இருக்கும். இது குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இயற்கையை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையை இதுல இருந்து அவங்க கத்துக்குவாங்க. இதுல இருந்து நான் கத்துக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் அடைச்சு வச்சுன்னா கடைசியில் அது வளர்ந்து பானை பார்த்து நாசமா போகும். சைக்கோவா மாறும். சைக்கோ கொலகாரனா மாறி நிற்கும். வண்டியில அவன் அதான் வெளியில வந்திருப்பான்ல, ஜாலியா இருப்பான். வண்டியில தலையை எடுத்து பெயில் அப்ளை பைலாம் கிடைச்சிடும் அவனுக்குலாம். அது தெரியாம ரிவர்ஸ் எடுத்து அடிச்சிட்டாங்க அப்படின்றோம். அதான் பார்த்தோன்னா அந்த ரிவர்ஸ் எடுத்து கொலை பண்ணிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். அப்ப உண்மையிலேயே குழந்தைங்க நல்ல அறத்தோட, சிந்தனையோடைய, நல்ல செயல்பாடுகளோட, அடுத்த உயிரினங்கள் மீது இரக்க குணத்தோட, மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் இரக்க குணம் மிக 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 முக்கியம்.
அந்த இரக்க குணம் இல்லாதனாலதான் சில அயோக்கியத்தனம் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அந்த இரக்க குணம்லாம் குழந்தையில இருந்தே ஒருத்தனுக்கு வரணும்னா இயற்கையோட அவன் வளரணும். அதுக்கு இந்த உயிரினங்கள் இன்றியமையாதது. இன்னொன்னு சொல்றேன், இப்போ ஒரு நீதிபதி நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நாய்களால ரேபிஸ் வருது, நாய்களால இந்த பிரச்சனைகள் இருக்கு, நாயெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றீங்க. டெங்கு காய்ச்சல் எதனால வருது? மலேரியா எதனால வருது? கொசு. இன்னும் எத்தனையோ நோய்கள் கொசுவால வருது. கொசு ஒழிக்கிறதுக்கு என்ன கையில வச்சிருக்கீங்க ஆயுதம்? அவங்க பெரிய பாப்புலேஷன் ப்ரோ, பிடிபட மாட்டாங்க. முடியல, முயற்சி பண்ணீங்களேன், முடியல உங்களால. என்னது புகை போடுறியா? இதுக்கு இம்யூனா தான் அதெல்லாம் நான் தனியா பேசியிருக்கேன். நீ எவ்வளவு முறை புகை போடுறியோ அவ்வளவு முறை அது ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கும். நீ கொல்லவே முடியாத மாதிரியான ஒரு கொசு இனத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கே ஒழிய கொசுக்களை நீ அழிக்கல. கொசு அழிக்கணுமா, தட்டான்களை கொண்டு வா. தட்டான்களை எப்படி கொண்டு வருவ? மருந்து நிப்பாட்டு, கொசு பெருகும். கொசு திங்கிறதுக்கு தட்டான் வரும், தட்டான் நிறைய கொசு திங்கும், தட்டான் பூச்சி பெருகும், தட்டான் குளத்துல முட்டையை போடும், தட்டானுடைய குஞ்சுகள் வரும், அந்த குஞ்சுகள் ரொம்ப வருஷமா வாழும். அப்படியே பாரு, தவளைகள் பெருகும், எல்லாம் பெருகும், கொசுவை திங்கிற உயிரினங்கள் பெருகும், குளங்கள் அதிகமா மீன்கள் பெருகும், ஆட்டோமேட்டிக்கா உயிர் சூழல் பெருகும். உயிர் சூழல் பெருகுச்சுன்னா கொசு காணாம போயிடும். ஆனா நீ அந்த உயிர் சூழல் அழிக்கிறதுக்கு மருந்து கலந்து தண்ணி எங்கேயும் தேங்கக்கூடாதுன்னு பண்ணி உயிர் சூழலே இல்லாம இருந்தீங்கன்னா கொசு தானா பெருகிட்டு இருக்கும். ஒண்ணுமே பண்ண. ஏன்னா கொசுவோடைய உயிர் சூழல் வளர்ச்சி வந்து வித்தின் டேஸ். பட் தட்டானுடைய சுழற்சிலாம் கொஞ்சம் நாள் அதிகம். அதுக்குள்ள மருந்து அடிச்சு சொல்றோம், காது கொடுத்து கேட்கறக்கு ஆள் இல்லை. இதுக்கெல்லாம் நடைமுறைப்படுத்தணும்னா புரிதல் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரத்துக்குள்ள வரணும், இயக்கம் வரும். அதையும் நான் சொல்லிட்டே இருக்கேன். சொல்யூஷன்லாம் இனிமேல் அவங்க பாருங்க, இவங்களை பாருங்க, நாங்களே சொல்யூஷனா வரோம். வரும்போது ஆதரிங்க, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இப்போ என்னன்னா, இதுதான் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் நோக்கி வந்தா தான் மனித இனம் வாழும். நாய்களை கொலை செய்வதனால இது மாறாது. இது உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு செயலாகத்தான் பார்க்கப்படும். நாய்களுக்கான இருப்பிடங்களே அங்கே உறுதி செய்யாம வெறும் 8 வாரங்களில் நாய்கள் எல்லாத்தையும் ஒழிக்கணும்னா அது என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். நாய்களை கொலை செய்ய தொடங்குவார்கள். அதுதான் நடக்குது. அப்பாவி நாய்கள் சாகுது. இன்னும் நான் சொல்றேன், நீ வீட்டுல சாமி கும்பிட்றவனா இருந்தா இந்த நாய்களை கொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்துல நீங்க இதுக்கு ஆதரவா நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருப்ப, இது பண்ணிட்டு இருப்ப. இந்த பாவம் உனக்கு சேருமா சேராதா? அதெல்லாம் இப்ப இந்த ஹிந்து பிலீஃப் சிஸ்டத்துல கர்மான்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? பைரவன் வேற ஒண்ணு இருக்கு, கர்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த கர்மாங்கிறது வந்து உனக்கு சேருமா சேராதா? ஆனா என்னவோ தெரியல, ஓப்பனா சொன்னா நான்வெஜ் சாப்பிட்றவனை விட பியூர் வெஜ் சாப்பிட்றவங்க தான் நாய்களை கொல்றதுல முதல் வரிசையில் நிக்கிறாங்க. நோ ஐடியா ஏன்னு நானும் பார்த்துட்டேன். நிறைய பேர் அவங்க அது மேல வெறுப்புல இருக்காங்க. ஏன்னு தெரியல. உங்களுக்கு எது மேலதான்டா பற்று இருக்கு? எது மேலேயும் இல்லை, மனுஷன் மேலேயும் பற்று கிடையாது, இது மேலேயும் பற்று கிடையாது. வெறுப்புல உமிழ்ந்துட்டு இருக்காங்க பல பேர். நாய் இன்னும் கடிச்சுன்னு தெரியுமா? இன்னொன்னு, நான் இப்ப அதெல்லாம் இல்லை, நான் ரோட்ல ஓடணும், நான் வந்து ஹெல்த் பேஸ்டா நான் இருக்கேன், நான் டெய்லியும் காலையில ஓடணும்னு ஆசைப்படுறேன், நாய் துரத்துது. சொல்யூஷன் என்ன? பிரிட்டானியா பாக்கெட் தான் சொல்யூஷன். என்டோர்ஸ் பண்றீங்க பிரிட்டானியா? வேற ஏதோ ஒரு பிஸ்கெட் இல்ல, நீ ஒரு கையில கறி சோறு கூட எடுத்துட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எடுத்துட்டு போற வாழை எடுத்துட்டு போ, இல்ல ஒரு அண்டா எடுத்துட்டு போ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. போ, காலையில போனேன் அந்த உயிர்களுக்கு அன்னமளி. ஒரே நாள் போட்டு அன்னமளி உணவு கொடு, அதுகளுக்கு சாப்பாடு வெயி, அதுக்கு 2 தடவை கொடு, அப்பவும் கூட ஓடி வருங்க பாதுகாப்பா. அது வரைக்கும் வந்து யாரா எங்க ஏரியாக்குள்ளன்னு நம்ம ஆள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜாலியா ஓடி வரும். என் தலைவனுக்கு நாங்க தான் நீங்க ஜாலியா போறீங்க, நாய்கள்லாம் உங்க பின்னாடி ஓடி வரும். எதிர்த்தாப்புல சில பெண்கள் ஓடி வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, நீங்க இப்படி பண்ணுவீங்க. இதெல்லாம் நான் கற்பனையில சொல்ல நினைக்கல, இவரோட வாழ்க்கையில இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சரி, இது கேட்டு அட்ராக்ட் ஆகி ஏதாவது மனுஷங்க மாறினாங்கன்னா என் வாழ்க்கையை நான் இதுக்காக சிம்பிள். எப்பவுமே உயிர்களை நேசிக்க பழகுங்க, வெறுப்பை உமிழாதீங்க. எந்த உயிரையும் பயனற்று கொலை செய்தல், எந்த பயனும் இல்லாம கொலை செய்யறது வந்து முட்டாள்தனம். அதை வந்து அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யறது. இது நாய்க்கு மட்டும் இல்லை, எலிக்கும் பொருந்தும், கொசுவுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். இதை தவறுதலாக நீங்க வந்து கையாண்டீங்கன்னா இதனால நமக்கு பாதிப்பும் வரும். இன்னொரு சொல்லிடுறேன், நாய்கள் நம்ம தெருவில் இல்லை அப்படின்னா எலிகளோட நடமாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா நாய்களோட பேசிக்கான ஃபுட்டுல எலி பெருச்சாலிலாம் இருக்கு. நீங்க நாயை கொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா எலி பெருச்சாலி எல்லாம் வரும். அது மூலமா இருக்கக்கூடிய ரோடன் பாப்புலேஷன் மூலமா வரக்கூடிய நோய்கள் அதிகரிக்கும். அது இன்னும் கொடூரமானது, ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால வரக்கூடிய டிசீஸ்க்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்குனாச்சும் ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. கடிச்சதுன்னா எலிகள்ல கடிக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஏதாவது ஆகி போயிட்டு போயிடும், அது வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஏறும். நாய் வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து ஏறாது, அது வாட்டு ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கும். இது வீட்டுக்குள்ள வரும், எலி பெருகிரும். எலியை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சிட்டிக்குள்ள எலியை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நாய்க்கு தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. பூனைகளும் இருக்கு. நீங்க இப்ப நாயை கண்ட்ரோல் பண்ண எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ அந்த இம்பேலன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சொசைட்டி ரொம்ப கேவலமா போயிடும்.
குப்பையை வெளியில கொட்டத்தை நிப்பாட்டிட்டு நான் சொன்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிங்கனாவே நாய் பிரச்சனையிலேருந்து ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு கிடைச்சிரும். சிம்பிள். புடிங்க, கடிக்கிற நாயை மட்டும் தனிமைப்படுத்துங்க. கடிக்காத அன்பு நாய்கள், வாலாட்டக்கூடிய நாய்கள், பாவப்பட்ட மூஞ்சியை பார்த்தாவே தெரியுங்க. இப்படி பாக்குங்க பாவமா. அந்த பாவப்பட்ட நாயை வந்து இதை நியூட்டர் பண்ணி கொண்டு வந்து, அதாவது குடும்ப கட்டுப்பாடு செய்து அதை கொண்டு வந்து திரும்ப அதோட இடத்துல விட்டுருங்க. அதுக்கு காலம் ஃபுல்லா கஞ்சி ஊத்துறவன் அவனாவது சாப்பாடு போட்டுட்டு இருப்பான், நல்ல உள்ளம் பட்ட இருப்பான், அவனுக்கு சொர்க்கத்துல இடம் இருக்கும், அவன் சாப்பாடு போட்டுக்குவான். நீ வாட்டு கடந்து போ. அது உன்னை கடிக்க வருதா? ஒன்றும் இல்லை, ஒரு 2 பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி அதுக்கு போட்டுப்பாரு. ஒரு பிஸ்கெட்ல என்ன வந்துட போகுது? நீ பிஸ்கெட் வாங்கி போடணும் கூட இல்லை, நீ வீட்டில் சாப்பிட்றத ஒன்று எடுத்துக்கொண்டு பழைய சோறும் கூட போடு. அது சாப்பிடலினாலும் சரி, நமக்கு ஏதோ சாப்பாடு போடுறாங்கன்னு நன்றியில் இருக்குது. அது சாப்பிடலினாலும் ஏதோ நன்மை ஏதோ சரி சாப்பாடு போடுறான், இவனை வந்து நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அது போயிடும். அதை முறைக்காத, அதை வந்து அப்படிலாம் பண்ணாத. அதை பார்வையிலே ஓப்பனா சொல்றேங்க. இப்ப நம்ம எல்லாம் வந்து அதை பார்வையில அதுகளுக்கு தெரியுதுங்க. எந்த பார்வை அதுக்கு உண்மையிலேயே ஓப்பனா சொல்லி நாய்க்கு புரியல நீங்க நினைக்கிறேன், நாய்க்கு தெரியுது. இப்ப நாங்களாம் ரோட்ல வரோம், புதுசா வர நாய்க்கு குலைக்கும். நீங்க வாட்டு கான்பிடண்டா போகும்போது ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட், பயந்து ஓடுனீங்கன்னா கண்டிப்பா நாய் கடிக்கும், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. தொடர்நடிகையா இருக்கக்கூடாது. அதை நான் எப்படி சொல்றதும் உங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஏன்னா நானும் பார்த்திருக்கேங்க, ரோட்ல எல்லாம் பெண்கள்லாம் ரொம்ப பயப்படுறீங்க நாய்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு ரொம்ப பயப்படாதீங்க. நாய் வருதுன்னா கொஞ்ச நேரம் நில்லுங்க. அது அதோட வெயிட் என்னன்னு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? அதோட வெயிட் எவ்வளவு இருந்துற போகுது? 20 கிலோ. பக்கத்துல வராதுங்க, அது இப்போ உதைக்கிற டிஸ்டன்ஸ்ல கூட வராது. பக்கத்துல இப்படி சுத்தி குலைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அது அப்படி பயமா இருக்கு அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி கையில ஏதாவது ஒன்று உணவு எடுத்துட்டு போங்க. பக்கத்துல வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. யூனிவர்சல் லாங்குவேஜ் அவ்வளவுதான். அது வாட்டு வந்து வாலாட்டி நின்றும், கையில ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது வாட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களை அது எதிரியா பார்க்காது. இதை செஞ்சு உங்களுக்கும் பாதிப்புல அதுகளுக்கும் பாதிப்புல. குழந்தைகளை தயவு செஞ்சு வெளியில விடாதீங்க. நாய்களுக்காக மட்டும் நான் அதை சொல்லலை, பொதுவாகவே குழந்தைகளை பெற்றோர்களோட கண் பார்வையிலாம் விடாதீங்க. அது நீச்சல் குளத்துல போய் விழுகலாம், ட்ரைனேஜில் போய் விழுகலாம். நம்ம அரசாங்கத்துல போர் போட்டிருப்பாங்க, ஒரு அடிக்கு தான் போடுவாங்க, இருந்தாலும் போர் ஏதாவது போட்டு மூடாம வச்சிருப்பானுங்க, விழுகலாம். வண்டி எவனா வேகமா ஓட்டிட்டு வரலாம், விழுகலாம். நம்ம டாஸ்மார்க்ல மது கடையை குடிச்சிட்டு குடிகார பைய ஏதாவது குழந்தைய தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணலாம், பிரச்சனை இருக்கு. அதே குடிகார பைய வர வேகத்துல நம்ம குழந்தைங்க மேல வண்டியை விடலாம். குழந்தைகளை சாகடிக்கிறது டை இன் டிஃப்ரெண்ட் பேஸ்ன்னு ஒரு கேம் இருக்குல்ல, அது மாதிரி தமிழ்நாட்டில் குழந்தைகள் சாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் இருக்குது. நாய் மட்டும் ஒரு வழிமுறை இல்லை. அதனால குழந்தை கூட பெற்றோர்கள் இருக்கிறது மேண்டேட்ரி. நாய் கடிக்குது நாய் மேல பழிய போறதை விட குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். உங்க குழந்தைய நீங்க தான் பாத்துக்கணும். உங்க கையில இருக்க குழந்தைய தாவி நாய் கடிக்காது. என்னைக்காவது ஒரு இடத்துல ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஈவெண்ட் நாய் மேல ஃபால்ட் இருக்கும். ஆனா எல்லா ஃபால்ட்டும் நாய் மேலன்னு சொல்லிட்டு நம்ம மேல எந்த ஃபால்ட்டும் இல்லைன்னு சொல்றது ரொம்ப அபத்தம். நான் பார்த்திருக்கேன் சில வீடியோஸ், குழந்தைங்க வந்து வீட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்து சாவறதுலாம் நான் பார்த்திருக்கேன். தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு, கேசஸ் நடந்திருக்கா இல்லையா? ஸோ குழந்தைய கண் பார்வையில் வச்சு வளங்க, வேற வழி இல்லை நமக்கு. குழந்தைய பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு மட்டும் இந்த ஒரு சொல்யூஷன் தான் நம்ம எனக்கு தெரிஞ்சு சொல்யூஷன். மித்தபடி எல்லா விஷயத்துக்கும் நம்மளால சொல்யூஷன் கொடுக்க முடியும். புரிஞ்சு நல்லபடியா நாய்கள் மேல வெறுப்பை கக்காம நடந்துக்கோங்க. இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அதை சொல்லிட்டேன். சரி, ஓகே. இப்போ கேட்ஸ் ரூல் த வேர்ல்டுன்னு ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. ஸோ கேட்ஸ் வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய பங்கு வகிக்குதா அப்படிங்கிற சந்தேகத்தை பத்தி வருண் டாக்ஸ்ல நான் ஒரு வீடியோ பண்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிக்க நன்றி. நன்றி.